ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்துள்ள சிறப்பு விருந்தினர் இடதுசாரி செயல்பாட்டாளர் தோழர் நாதன் அவர்கள். வாருங்கள், அவரோடு உரையாடலாம். தோழர் வணக்கம். வணக்கம். விஜய் முதலமைச்சராகி 11 நாட்களுக்கு பிறகு அவருடைய அமைச்சரவை விரிவாக்கப்பட்டுள்ளது. இன்றைக்கு 23 பேர், 21 பேர் தாவேகாவினர், 2 பேர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் அமைச்சர்களாகி இருக்கிறாங்க. அதாவது ஒரு 1967க்கு பிறகு காங்கிரஸ் இடம்பெறுகின்ற ஒரு அமைச்சரவை அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியில் காங்கிரஸ்காரர்கள் இருக்கிறாங்க. இன்னொரு புறம் விடுதலை சிறுத்தைகளுக்கும் IUMLக்கும் வெளிப்படையாக ஆதவர்ஜுனா நேற்று அழைப்பு விடுத்தார். அந்த அழைப்பை நாங்கள் பரிசீலிக்கிறோம் அப்படின்னு இன்னும் VCK பரிசீலனையில் இருக்கிறாங்க. அதே போல IUML நாங்கள் தயார் அப்படின்றத சொல்லிட்டாங்க. இப்போ 1952க்கு பிறகு ஒரு கூட்டணி அமைச்சரவை, ஒரு கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் மலர்ந்திருக்கிறது அப்படின்ற ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. இப்போ என்னோட முதல் கேள்வியாக வேறு எந்த ஆட்சியிலும் இல்லாத வகையில் ஒரு 7 பேருக்கு தென்னரசு ஸ்ரீபெரும்புதூர், அவர் வெளிநாடு வாழ் தமிழர் துறை, அவர் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர். கமலி அவினாசியில் வெற்றி பெற்றவர், அவருக்கு கால்நடை துறை அமைச்சராக பொறுப்பு வழங்கியிருக்கிறாங்க. காந்திராஜ் அரக்கோணத்தில் போட்டியிட்டவர், அவருக்கு கூட்டுறவுத்துறை. மதன் ராஜா ஓட்டப்பிடாரம், அவருக்கு சிறு குறு நடுத்தர தொழில்துறை வழங்கியிருக்கிறாங்க. லோகேஷ் தமிழ்ச்செல்வன் முன்னாள் சபாநாயகர், அதிமுக சபாநாயகராக இருந்த தனபால் அவருடைய மகன், அவர் வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சராக பொறுப்பு கொடுத்துருக்காங்க. விஸ்வநாதன் மேலூர் காங்கிரஸ் போட்டியிட்ட ஒரே ஒரு பொது தொகுதியில் போட்டியிட்ட ஒரு பட்டியல் சமூக வேட்பாளர், அவருக்கு உயர்கல்வித்துறை வழங்கப்பட்டிருக்கிறது. இப்போ ஏற்கனவே ராஜ்மோகன், அவருக்கு பள்ளி கல்வித்துறை. இப்போ மொத்தம் ஒரு 7 பேருக்கு இன்றைக்கு அமைச்சரவையில் இடம் வழங்கி இருக்கிறார் விஜய். இது வரலாற்றிலேயே இல்லாத ஒரு மாற்றம் அப்படின்னு எல்லாரும் வரவேற்கிறாங்க. பெரியார்மன், அண்ணாமன், கலைஞர்மன், சமூக நீதி மாடல், திராவிட மாடல், இப்படியெல்லாம் சொன்ன திமுகவோ அதிமுகவோ சாதிக்காததை சாதித்து காட்டியிருக்கிறார் விஜய் அப்படின்னு சொல்றாங்க. இது சமூக நீதி தானே? பிஜேபியுடைய சோசியல் இன்ஜினியரிங்கை தாவேகா இன்றைக்கு செய்திருக்கு அப்படின்னு தான் பார்க்குறேன். தமிழ்நாட்டில் இந்த ஓட்டிங் பேட்டர்ன், அந்த அந்த வாக்குகளை கன்சாலிடேஷன் பண்ணக்கூடிய வேலையை இன்றைக்கு விஜய் தலைமையிலான தாவேகா டீம் செஞ்சுருக்கிறாங்க. வட தமிழகம், சென்னை, இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க ஸ்வீப் பண்ணியிருக்கிறாங்க. இதில் கணிசமான தலித் வாக்குகள், குறிப்பாக பறையர் சமூக வாக்குகள் தாவேகாவுக்கு போயிருக்கிறது. அதே போல் கோவையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கோவையிலையும் தாவேகா கணிசமான பல இடங்களை வென்றிருக்குது. அங்கே அதிமுகலாம் ஜெயிக்கலை, திமுகவும் செந்தில் பாலாஜி மட்டும்தான் ஜெயிச்சிருக்காரு. அங்கேயும் அருந்ததியர் சமூக வாக்குகள் அவங்களுக்கு போயிருக்கு. தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் தேவேந்திரகுல வேளாளர் அவங்க ஒருத்தரோ 2 பேராக தான் அந்த 7 பேரில் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஒருத்தர் தான் நினைக்கிறேன், இன்னும் அது முழு விவரம் வரல. ஓட்டப்படாரம் மதன் ராஜா. ஆமாம், அவங்கள பொறுத்த வரைக்கும் பட்டியலின பிரிவிலிருந்து வெளியேறணும் அப்படின்ற கோரிக்கையை பலரும் முன்வைக்கிறாங்க. அவங்க இதை ஏற்றுவாங்களான்னு சொல்ல முடியாது. முன்பு தாவேகாவில் இருந்து விலகிய ஐயநாதன் ஐயா ஒரு விஷயம் சொன்னார். ஜான் ஆரோக்கியசாமி இந்த தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான அவருடைய வியூகத்தில் முக்கியமானது DCM, தலித், கிறிஸ்டின், முஸ்லீம், இந்த பிரிவினர் வாக்குகளை அப்படியே நம்ம அள்ளிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் மற்ற சமூகத்து வாக்குகளை எல்லாம் சேர்த்துட்டு நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு அதை குறிவைத்து வேலை செய்கிறாங்க. அதே போல் விக்கிரவாண்டியில் சாலையில் மாநாடு நடந்ததாக இருக்கட்டும், விஜய் இந்த வட தமிழ்நாடை குறிவைத்து பிரச்சாரம் செய்ததெல்லாம் அதை நோக்கி தான் பல வல்லுநர்களும் சொல்லியிருக்காங்க. இங்கே தலித் வாக்குகள் கணிசமாக தாவேகாவுக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வெற்றி பெற்ற பிறகு அடுத்த தேர்தல், உள்ளாட்சி தேர்தலோ 29 பாராளுமன்ற தேர்தலோ இல்லை 31 சட்டமன்ற தேர்தலையோ இந்தந்த பிரிவினர்லாம் நமக்கு மொத்தமாக போடணும் அப்படின்ற அந்த வேலையை இன்னைக்கு தாவேகா செய்வதற்காக இந்த 7 பேருக்கு அமைச்சரவை இடம் வழங்கியிருக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா கன்னியாகுமரியில் வந்திருக்கணும்ல தாவேகா, அங்க வரலையே. அங்க காங்கிரஸ் தானே வர முடிஞ்சது, கம்யூனிஸ்ட் ஒரு சீட் வந்திருக்கிறாங்க, அங்க வரல. முஸ்லீம்கள் இருக்கிற தொகுதிகள்லயும் திமுகவுக்கு கணிசமா அவங்க கை கொடுத்துருக்குறாங்களே அவர்களுடைய. அதெல்லாம் இருக்கு. ஆனா கன்னியாகுமரியே எடுத்துட்டீங்கன்னா இப்ப கடற்கரை மீனவர்கள் RC கிறிஸ்டின் அவங்க கணிசமாக தாவேகாவுக்கு போட்டிருக்கிறாங்க. முஸ்லீம் வாக்குகளும் ஓரளவு சைஸபிளா தாவேகாவுக்கு போயிருக்கு
அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா வல்லுநர்களுமே சொல்கிறாங்க. அந்த திமுக கூட்டணியில் அந்த ஓட் பேங்கில் ஒரு சேதாரத்தை விஜய் நடத்தியிருக்கிறாருன்னா அதில் மாற்று கருத்தில் கண்டிப்பாக சேதாரம் இருக்கிறது. இதை அடுத்த தேர்தலுக்கு இதை வந்து ஒரு இன்டாக்டாக வந்து கட்டியமைக்கின்ற வேலைக்கு தான் இதை கொடுத்துருக்கிறாரு. பிஜேபியும் இதை செய்திருக்கிறது. ஒன்றிய அரசில் இன்னைக்கு 10 பட்டியலின சமூகத்தை சேர்ந்த அமைச்சர்கள் ஒன்றிய அரசில் இடம் வகிச்சிருக்கிறாங்க. அதில் வந்து குடியரசுக் கட்சியின் பிரிவுகளிலிருந்து ராம்விலாஸ் பாஸ்வானுடைய பையன் சிராக் பாஸ்வான் வரைக்கும் பல தலைவர்கள் அதில் இருக்கிறாங்க. பிஜேபியினுடைய நியூ பிஜேபின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னாலே இந்த ஓபிசி மற்றும் எஸ்சி எஸ்டி இவங்களை கணிசமாக அரசியலில் பதவிகளுக்கு கொண்டு வருவது அப்படின்றத அவங்க செஞ்சுருக்காங்க. உதாரணம் திரௌபதி முர்மு. ஆனால் சமூக நீதியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு அடையாளமாக ஒரு டோக்கனாக ஒரு சிலரை பதவிக்கு கொண்டு வருவது அப்படின்றது மட்டும் சமூக நீதி கிடையாது. அதுவும் ஒரு வகையில் சமூக நீதின்னு சொன்னால் முக்கியமாக அந்த பிரிவை சார்ந்த மக்களுக்கு சமூக பொருளாதார வாழ்க்கையில் என்ன அதிகாரம் அவங்களுக்கு இருக்குது அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. இப்போ எடுத்துக்காட்டாக இப்போ இந்த சோஷியல் இன்ஜினியரிங்கில் பிஜேபி என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் எல்லா இந்து சமூகங்களுக்கும் எதிராக முஸ்லீம்களை ஒரு வில்லனாக கட்டியமைச்சிருக்குது. இந்தியா முழுவதும் பிஜேபி வெற்றி பெற்ற எம்பிக்களில் ஒரு முஸ்லீம் எம்பி கூட கிடையாது, ஒரு முஸ்லீம் அமைச்சர் கூட கிடையாது. அப்போ இது வந்து சமூக நீதி இழுத்து மூடியதற்கு சமம். இவர்களுக்கு சீட்டு கொடுக்கறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் இவர்கள் காங்கிரஸை அழித்து துடைப்பதற்கும் எதிர்க்கட்சிகளை அழித்து துடைப்பதற்கும் இவர்கள் தொகுப்பாக இந்த வாக்குகள் நமக்கு வரணும் அப்படின்றதுக்காக ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஓபிசி மற்றும் எஸ்சி எஸ்டி பிரிவினரை அணிதிரட்டுகின்ற வேலையை அவர்கள் செய்கிறார்கள். இல்லைன்னா திரௌபதி முர்மு ஒரிசால இருந்து அவர்களை குடியரசுத் தலைவராக கொண்டு போயிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதை யாருமே எதிர்பார்க்கல. அதை பொருத்தி பார்க்கும்போது விஜய் அடுத்த தேர்தலை மனதில் வைத்து இதை செய்திருக்கிறார் அப்படின்னு தான் பார்க்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு ஒன்று கேட்குறேன். ஸ்ரீரங்கத்தில் வெற்றி பெற்ற ரமேஷுக்கு இந்து சமய அறநிலையத்துறை கொடுத்துருக்கிறாரு. இந்த பட்டியலின அமைச்சர்கள் 7 பேரில் ஒருத்தருக்கு இந்து சமய அறநிலையத்துறை கொடுத்துருந்தா அது வந்து நீங்கள் சொல்கிற சமூக நீதிக்கு நெருக்கமாக இருந்திருக்கும். ஏன்னா அதில் நீங்கள் வச்சிங்கன்னாலே சாதி இந்துக்களோ பார்ப்பனர்களோ மடங்களோ சைவ ஆதீனங்கள் சங்கர மடம் தொடங்கி யாருமே அதை ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். ஆர்எஸ்எஸ் பிஜேபிலாம் செம கடுப்பில் வந்துடுவாங்க. அப்போ அங்கே ஒரு பார்ப்பனருக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? இப்போ திமுக ஆட்சியில் அனைத்து சாதி அர்ச்சகர்னு கொண்டு வந்து அதை அமல்படுத்துவதற்கே பல போராட்டங்களே அவர்கள் நடத்தியிருக்கிறார்கள். நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது. இப்போ கூட உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வந்திருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால் இந்து சமய அறநிலையத்துறையை நீக்கிவிட்டு அதை தனியாருக்கு கொடுக்கணும், இந்துக்கள் கையில் ஒப்படைக்கணும்னு சொல்லி இந்த சங்க பரிவாரத்தை சேர்ந்தவங்க வழக்கு போட்டிருந்தாங்க இல்லையா, அதை உச்சநீதிமன்றம் நாங்களே விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்குது. இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது முக்கியமாக அதற்கு வந்து முக்கியமான வழக்கறிஞர் போட்டு ஒரு லீகல் டீம் வேலை செஞ்சால் மட்டும்தான் இதை காப்பாற்ற முடியும். இல்லைன்னா சங்கிகள் விருப்பப்படி அது நிறைவேறும். இப்போ சங்கிகள் விருப்பப்படி ஒரு பார்ப்பனர் இந்த அமைச்சராக பதவியேற்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னா அங்கேயே சமூக நீதி அடிபட்டு போயிருது அப்படின்னு சொல்றேன். இன்னொரு பார்ப்பனருக்கு உணவு பாதுகாப்புத்துறை கொடுத்துருக்குறாங்க. யார் இவர்? நம்ம வெங்கட்ரமணன் பொருளாளர், டிவிகே பொருளாளர், மயிலாப்பூர் எம்எல்ஏ, அவருக்கு அப்படி கொடுத்துருக்காங்க. அதனால சமூக நீதி என்பது அந்த மக்களுக்கு ஒட்டுமொத்தமாக அந்த மக்களுக்கு என்ன அதிகாரம். இப்போ நீங்கள் பீகாருக்கு போயிட்டு வந்தீங்க, அங்கே வந்து ஒரு ஆதிக்க சாதி இந்துக்கு முன்னாடி வந்து ஒரு கைத்து கட்டில் போட்டு உட்கார முடியாத நிலைமை தான் தலித்துகளுக்கு இன்னமும் இருக்குது. அப்படி உட்கார வைக்கிறத லல்லு பிரசாத் யாதவ் வந்து எங்களுக்கு கொண்டு வந்தார், அப்படி ஒரு சுயமரியாதையை கொண்டு வந்தாருன்னு பேசக்கூடிய தலித் மக்களையெல்லாம் பார்த்துருக்குறோம். அப்போ சமூக நீதி கட்சிகள் மண்டல் கமிஷனுக்கு பிறகு வட இந்தியாவில் தோன்றிய கட்சிகள்லாம் அந்த சாதாரண மக்களை இப்படி கொண்டு வருவதற்கு வேலை செஞ்சாங்க. அது இடஒதுக்கீடு அதுக்கு கணிசமாக பங்காற்றி இருக்குது. அப்படி தான் நம்ம அதை பார்க்கணும். விஜய் செய்திருப்பது ஒரு அடுத்த தேர்தலை மனதில் கொண்ட ஒரு வாக்கரசியல். இதுலயும் ஒரு மாற்றங்கள் வரும். இதுலயும் வந்து ஒரு கேள்வி என்னன்னா, இதுவரைக்கும் இல்லாத ஒரு மாற்றம் தானே, இதை நம்ம வந்து அங்கீகரிச்சு தானே ஆகணும். இப்போ இதுவரைக்கும் இவ்வளவு பட்டியல் சமூகத்தவர்களுக்கு ரெப்ரசன்டேஷன் வந்து கிடைச்சிருக்குதா? ஆனால் கிடைச்சிருக்குல்ல. இப்போ மோடியும் அப்படித்தானே, இதுவரை இந்திய வரலாற்றில் இல்லாத அளவிற்கு தலித்துகளுக்கு 10 அமைச்சர் பதவி வந்து வழங்கி இருக்கிறாரு. அப்படின்றப்ப இது ரெண்டுமே வரவேற்கப்பட வேண்டிய ஒரு மாற்றம் தானே. ஆனால் யதார்த்தத்தில் என்ன நடக்குது? குஜராத்தில் மாட்டுக்கறி வைத்திருந்தார்கள் சொல்லி தலித்துகள் தாக்கப்பட்டார்கள். மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி முஸ்லீம்கள் கொல்லப்பட்டாங்க.
அங்கே வந்து பல தலித்து பெண்கள், சிறுமிகள், இவங்க ஆதிக்க சாதி, குறிப்பாக பிஜேபி தொடர்புடையவர்களால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்துருக்குறோம். அல்லது நாங்கள் பிரிஜ்பூஷன் சரண் சிங் கேஸ் எடுத்துக்கங்க. அப்போ ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது பெண்கள், தலித்துகள், இந்த ஒடுக்கப்பட்ட சமூகங்கள், முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள், இவங்களுக்கெல்லாம் பாரதிய ஜனதா ஆட்சியில் என்ன நடந்திருக்கு? இவங்கள் மீதான அடக்குமுறை தான் அதிகரிச்சிருக்கு. அப்போ இந்த அடக்குமுறையெல்லாம் செய்து கொண்டு நீங்கள் தலித் மக்களை நீங்கள் வந்து இந்துக்கள் அப்படின்னு சொல்லி அவர்களுடைய ஓட் பேங்கை கைப்பற்றுவதற்காக மட்டும்தான் பாரதிய ஜனதா இதை செய்திருக்கிறதே தவிர அந்த மக்களை சமூக, பொருளாதார, அரசியல் வாழ்க்கையில் கைதூக்கி விடணும் அப்படின்ற வேலையை அவர்கள் எங்கேயுமே செய்யலை. இன்றைக்கு இந்தி பேசும் மாநிலங்களில் சாதி பேசும் இந்துக்களுடைய அந்த கப் பஞ்சாயத்துன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பஞ்சாயத்துகள் தான் வலிமை மிக்கதாக இருக்குது. அந்த பஞ்சாயத்தினுடைய செட்டப்பை ஏற்றுக்கொண்டு தான் பாரதிய ஜனதாவும் செயல்படுகிறது. அதற்கு மாற்றாக இவர்கள் எதையும் முன்வைக்கல. இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். பீகாரில் வந்து 90களில் தனியார் இராணுவங்கள் இருந்துச்சு. பூமிகார் சேனா, ராஜ்புத் சேனா, இவர்கள் கூட்டம் கூட்டமாக கிராமங்களுக்கு சென்று தலித்துகளை வந்து கொன்னுட்டு இருந்தாங்க. அன்னைக்கு அந்த தலித் மக்களை ஒன்று திரட்டி ஆதிக்க சாதிகளையும் ஒரு சுயமரியாதை, ஜனநாயக உணர்வுள்ள மக்களை எல்லாம் ஒன்று திரட்டி அந்த தனியார் இராணுவங்களுக்கு எதிரான ஒரு போரை நடத்தியது யாருன்னு கேட்டிங்கன்னா எம்எல் இயக்கங்கள், குறிப்பாக மாவோயிச கம்யூனிச மையம். இன்றைக்கி அவங்க மாவோயிஸ்டுகள்கிட்ட சேர்ந்துட்டாங்க, அது தனி. அப்போ அவங்க வந்து எம்சிசி என்ற பேரில் இருந்தாங்க. அவர்கள் இந்த படுகொலைக்கெல்லாம் பழி வாங்கினாங்க. எப்படி? கூட்டம் கூட்டமாக 500, 1000 பேருன்னு மக்களை திரட்டிட்டு கொண்டு போய் அந்த ஆதிக்க சாதி. அப்போ அந்த ஆதிக்க சாதியினுடைய தனியார் இராணுவத்தை ஒழித்தது யார் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய எம்எல் அமைப்புகள். அப்படி ஒழித்து கொண்டிருக்கும் போது ராம்விலாஸ் பாஸ்வான் பாரதிய ஜனதா கூட்டணியில் அவர் அங்கே இருக்கிறார். அப்போ யோசிச்சு பாருங்க, தலித் அமைப்புகள் என்ன செஞ்சாங்க. அப்போ அப்படிப்பட்ட சூழலில் இன்னொரு புறம் வாக்கரசியல் உலகத்தில் இருந்துக்கிட்டே அந்த மக்களுக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னு லல்லு பிரசாத் யாதவ் செய்கிறார். லல்லு பிரசாத் பிஜேபியினுடைய இந்த சதி திட்டங்கள் எல்லாத்துக்கும் எதிராக வேலை பார்த்துருக்கிறார். ரத யாத்திரை வரும்போது அத்வானியை கைது செய்கிறார். அப்போ அவரை ஒழிக்கணும், இப்போ மாவோயிஸ்டுகளை ஒழிக்கணும்னு சொல்லி ஒரு வேலை அது நடந்துகிட்டு இருக்கு. வாக்கரசியலில் லல்லு பிரசாத் இப்படிலாம் செஞ்சிருக்கிறாரு. அப்போ அவருக்கு எதிராக மேல் சாதிகளும் பார்ப்பன ஊடகங்களும் அவ்வளவு அவதூறுகளை கட்டியமைச்சாங்க, பிரச்சாரம் பண்ணாங்க. அவரை வந்து கால்நடை தீவன ஊழல் வழக்கு இருக்கு இல்லையா, அந்த வழக்கை விசாரிக்கணும்னு சொன்னதே லல்லு பிரசாத் யாதவ் தான். அந்த துறை சார்ந்த அதிகாரிகள் இந்த மாதிரி இதன் பேரில் வந்து ஊழல் நடந்திருக்கு, இவ்வளவு தொகையெல்லாம் போயிருக்குன்னு, அப்படியா இதை விசாரிக்கணும்னு சொல்லி அவர் தான் ஒரு கமிட்டி போடுறாரு. அப்படி தான் அது வெளியே வருது. அதுலேயே அவரை ஃப்ரேம் பண்ணி அவரை உள்ள தள்ளி அவர் ஊழல்வாதின்னு ஒரு முத்திரையை குத்தி ஒழிச்சிட்டாங்க. அப்போ நான் சொல்ல வர பாயிண்ட் என்னென்னா, பீகாரில் தலித் மக்களுக்காக போராடிய எம்சிசியாக இருக்கட்டும் அல்லது லல்லு பிரசாத் யாதவ் இருக்கட்டும், அவங்கெல்லாம் இன்னைக்கு இல்லை. ஆனால் அதில் சேர்ந்த பிஜேபியோட இணைந்து டிராவல் பண்ணவங்களுக்கு அமைச்சர் பதவி. அப்போ இதில் சமூக நீதின்றது எங்கே வருது? இன்னைக்கு பீகாரில் தனியார் இராணுவங்கள் கிடையாது. அப்படி ஒரு தனியார் இராணுவம் போய் ஒரு கிராமத்தில் போய் ஒரு தலித்துகளை கூட்டம் கூட்டமாக கொலை செய்வது என்பது தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது. அங்கே பீகார் தலித்துக்கள் அந்த சுயமரியாதையோட வாழ்றாங்க. அதுக்கு காரணம் யாரு? இந்த முன்னேற்றம் தான் சமூக நீதிக்கான முன்னேற்றமே தவிர ஒரு ஜனாதிபதியாக ஒரு திரௌபதி மர்முவையோ நாராயணனையோ நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா அது சமூக நீதி கிடையாது அப்படின்றதான் என்னுடைய கருத்து. உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் நம்ம கவின் நெல்லையில் வந்து ஆணவ படுகொலை செய்யப்படுறாரு. இன்னைக்கு சமூக நீதிக்காக 7 பேர் அமைச்சராகின அதே விஜய் அந்த கவின் ஆணவ படுகொலைக்கு எதிராக வாயை திறந்திருக்காரா? அதை கண்டிச்சிருக்கிறாரா? ஓட்டு போயிரும்ல. அப்போ முக்குளத்தோரை பகைத்து கொள்ள வேண்டாம் அப்படின்றதான் அவருடைய ஸ்டாண்டு. அதே போல திருப்பரங்குன்றத்தில் சங்கிகள் கலவரம் செய்வதற்காக பிளான் பண்ணும்போது ராஜா இன்னொரு அயோத்தியாக மாற்றுவேன் என்று சொல்லும்போது அதுக்கு எதிராக வாயை திறந்தாரா? அவர் வாயை திறக்காம இருக்கிறதா கரெக்டு அப்படின்ற மாதிரி முட்டு கொடுத்தாங்க நாஞ்சில் சம்பத்து போன்றவர். அப்போ கேள்வி என்னன்னா, இங்கே மேலே இருக்கக்கூடிய தர்காவை இடிக்கணும் அப்படின்றத அவங்களுடைய இறுதி நோக்கம் இல்லையா? அதற்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பான முயற்சிகளை அவர்கள் செய்கிறார்கள். திமுக அரசு உறுதியாக அந்த சர்வே தூணில் தீபத்தை ஏற்றுவதை அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு உறுதியாக இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் வந்து அதுக்கு அரசுக்கு ஆதரவாக குரல் கொடுத்துருக்கணுமா இல்லையா? அப்போ கொடுக்கலையே. அப்போ முஸ்லீம்களுக்கும் குரல் கொடுக்கல, ஆணவ படுகொலைக்கும் குரல் கொடுக்கல. இப்போ நம்ம சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இப்போ பார்த்துட்டு இருக்கும்போது இப்போவும் ஒரு ஆணவ படுகொலை நடந்திருக்கு கோயில்பட்டியில். அதை பற்றியும் விஜய் வாய் திறக்கலை. அப்போ இதெல்லாம் அப்போ மக்கள் வாழ்க்கையில் அன்றாடம் சந்திக்கின்ற பிரச்சனைகளின் போது இந்துத்துவவாதிகள் சங்கிகள் கலவரம் செய்ய முயற்சிக்கும் போது அப்போ ஒடுக்கப்பட்ட மக்களுக்கோட சேர்ந்து குரல் கொடுப்பது,
அதற்கு கை கொடுப்பது தான் வந்து சமூக நீதியை தவிர இந்த பதவி கொடுக்கிறது என்பது வெறும் அடையாள அரசியல் மட்டும்தான். ஓகே, இப்போ இதில் 2 பார்ப்பனர்கள் வந்து இடம்பெற்றிருக்கிறாங்கல்ல, அதை எப்படி அதை வந்து பிறப்பின் அடிப்படையில் பார்க்கக்கூடாது அப்படின்னு வந்து சிலர் சமூக வலைதளங்களில் எழுதுறத பார்க்க முடியும். அப்படி பார்க்கறது பார்ப்பனியம், அப்படி ஏன் பார்க்குறீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ 31 வயதான ரமேஷ் அவர் எம்எல்ஏ ஆகியிருக்கிறாரு. அவர் இந்து சமய அறநிலைத்துறை பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கு. அதே போல் வெங்கட்ராமனுக்கு உணவு துறை வந்து வழங்கப்பட்டிருக்குது. இப்போ இதை ரெண்டையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது அவங்களுக்கும் ஒரு பிரதிநிதித்துவம் அப்படின்னு இதுவும் சமூக நீதியோட ஒரு அம்சம் தானே? பார்ப்பனர்களை பொறுத்தவரை அவர்கள் கிராமங்களில் இருந்தாங்க, பண்ணையார்களாக இருந்தாங்க. 50-60கள் அதை காலி பண்ணிட்டு சென்னை போன்ற நகரங்களுக்கு வந்தாங்க. அதன் பிறகு டெல்லி அப்படி இதை விட பெரிய அதிகாரத்தை நோக்கி போயிட்டாங்க. இப்போ அங்கேருந்து யூஎஸ் மற்ற யூரோப்புன்னு சொல்லி அப்படி போயிட்டாங்க. இன்றைக்கு கிராமங்களில் இருக்கக்கூடிய அக்ரஹாரங்களில் யார் இருக்கிறா? அங்கே வந்து பார்ப்பனர்கள் இருக்கிறத நீங்கள் விரல் விட்டு எண்ணிடலாம். அவங்க நில உடைமையெல்லாம் இன்னைக்கு மற்ற ஓபிசி அந்த செக்ஷனுக்கு மாறிடுச்சு. பார்ப்பனர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க சமூக ரீதியாகவே பல மடங்கு மற்ற சமூகங்களை விட முன்னேறிட்டாங்க. அது எந்த துறையாக இருந்தாலும், இப்போ ஊடகங்கள் எடுத்துக்கங்க, பிரிண்ட் மீடியாவோ அல்லது டிவி மீடியாவோ கணிசமான பார்ப்பனர்கள் இருப்பாங்க. அட்வொகேட்டு, டாக்டர்ஸு, எந்த இன்ஜினியர்ஸ், எந்த துறையும் எடுத்துக்கங்க, அதில் அவங்க தான் கணிசமாக இருப்பாங்க. இல்லை நீங்கள் ஆன்மீகன்னு எடுத்துக்கங்க, சங்கர மடம் தான் டாப்பில் வரும். மற்ற நீங்கள் சைவாதீனங்களும் அதுக்கு பின்னாடி தான் வரும். இப்படி எல்லா துறைகளிலும் நீங்கள் முன்னேறி அந்த சமூகமே ஒரு இதுக்கு முன்னேறின பிறகு மோடி இடபிள்யூஎஸ் கொண்டு வராரு. கொண்டு வந்து அவங்களுக்கு அரிய வகை ஏழைகளுக்கு இடஒதுக்கீடுன்னு சொல்லி கொண்டு வராரு. இன்றைக்கு பார்ப்பனர்களுக்கு 2 பேருக்கு அமைச்சரவையில் இடம் கொடுப்பதற்கான தேவையே இல்லை. அவங்களுடைய கோரிக்கையும் அது இல்லை. அவங்கள எங்கேயோ போயிட்டாங்க. அவங்க இருக்கின்ற இடத்தை நீங்க கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. நீங்க சென்னையில எடுத்துக்கங்க. அப்ப இந்த நடவடிக்கை எதுக்காக? இந்த நடவடிக்கை எதுக்குன்னா அந்த பார்ப்பன மேல் சாதியினரை ஒரு குஷிப்படுத்துவது. இதன் மூலம் வந்து விஜய் என்ன செய்யறாரு? இன்னைக்கு பாஜகவுக்காக முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய குருமூர்த்தியா இருக்கட்டும், கோலாகல சீனிவாசா இருக்கட்டும், ரங்கராஜ் பாண்டேவா இருக்கட்டும், இவர்கள்லாம் நாளைக்கு என்ன சொல்லுவாங்க? கண்டிப்பாக விஜயை ஆதரிப்பார்கள். திராவிடத்தை ஒழிக்க வந்த ஒரு பாரத தாயின் தவப்புதல்வன் அப்படின்னு ஒரு கிரெடிட்டை வந்து விஜய்க்கு சந்தோஷமாக கொடுப்பாங்க. அதாவது ஒரு சூத்திரனையும் பஞ்சமனையும் இன்னொரு சூத்திரனை வைத்தே அழிப்பது என்பது வந்து அது ஒரு முன்னேறிய யுத்தி இல்லை. ஒரு பார்ப்பனரோ அல்லது ஒரு ஆதிக்க சாதி சேர்ந்தவரோ செய்யாம இவரை வைத்தே அழிக்க முடியும். அப்ப அதை கொண்டு இப்ப குருமூர்த்தி வந்து விஜய் ஆதரிச்சு ட்வீட் போட்டாரா இல்லையா? ஆமா, விஜய் வென்று விட்டால் திராவிடம் அழிஞ்சிருச்சுன்னு பொருள் அப்படின்னு போட்டாரா இல்லையா? அதுல இருந்தே நீங்க புரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக அதனால என்ன ஆகும்? ஊடகங்கள் மற்ற அதே போல வந்து சினிமா இப்படி பல துறைகளில் பார்ப்பனர்கள் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய துறைகளில் விஜய்க்கும் அவருடைய கட்சிக்கும் ஒரு நல்ல பேர் இருக்கும். அவர் பல வகையில் அவருக்கு ஒரு ஆதாயம். நாளைக்கே பிஜேபி அங்கே பிரச்சனை பண்ணுது, டெல்லியில் ஒரு நெருக்கடி வருது அப்படின்னு சொன்னா குருமூர்த்தி லாபி வழியா அவர் அதை டீல் பண்ண முடியும். இப்படி பல ஆதாயங்கள் இருக்கு. இப்ப 2 பார்ப்பனர்கள் அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிறாங்க. தாவேகா சார்பில் போட்டிக்கிட்டு அறந்தாங்கியில் வெற்றி பெற்ற பர்வேஸ் அவர் வந்து ஒரே ஒரு இஸ்லாமியருக்கு அவரும் இன்றைக்கு அமைச்சராக இருக்கிறாரு. இந்த ப்ரொபோஷனே வந்து இது ஒரு ஈக்குவலா இருக்கா? இல்லையே. இப்ப தலித்துகளுக்கு 7 வழங்கி விட்டார் அப்படின்றாங்க, பார்ப்பனருக்கு 2 இடம் வழங்கி இருக்கிறாங்க. ஆனா இஸ்லாமியர்களுக்கு 1 இடம் தான் வழங்கி இருக்கிறாரு. ஐயுஎம்எல் பின்னாடி ஒன்று வருது இல்ல? ஓகே, அது தாவேக்கா இல்ல, அதை சேர்த்தீங்கன்னா 2. அதுவும் இந்த சிறுபான்மை நலத்துறை வந்து இன்னும் கொடுக்கல. இப்ப இந்த ஆக்சிஸ் மை இந்தியா ஒப்பீனியன் போல் வந்து 9% பார்ப்பனர்கள்ட்ட நாங்க எடுத்தோம்னு சொன்னாங்க இல்லையா? அது மாதிரிதான் இதுவும். எந்த விதமான ஒரு பிரதிநிதித்துவம் இல்லாமல் அதிகமான இடங்களை தான் அவருக்கு கொடுத்துருக்குறாங்க. ஆமா, முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம்கள் தமிழ்நாட்டில் கணிசமான அளவில் வாழ்றாங்க. அவங்களுக்கான ரெப்ரசன்டேஷன் தாவேகா சார்பில் மிக குறைவாக தான், ஒரே ஒருத்தர் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அது வந்து ஒரு காலம் வந்து சங்கிகளை திருப்திப்படுத்துவதற்காகவா? இப்போ இவர் வந்து இப்போ திருப்பரங்குன்றத்தில் ஒரு வாயை திறக்கலைன்றது எதை காட்டுது? அந்த சங்கிகள் உருவாக்குகின்ற அந்த பெரும்பான்மை இந்துக்களின் பெயரினாலான ஒரு அந்த போராட்டம் இருக்கு இல்லையா? அந்த போராட்டத்துக்கு நான் எதிரானவன் இல்லை, நான் அவங்களுக்கு வந்து ஆதரிக்கவும் இல்லை எதிர்க்கவும் இல்லை, ஒதுங்கி நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்கிறார் இல்லையா? அந்த வகையிலையும் இதை வந்து பார்க்கலாம். இப்போ முஸ்லீம்களுக்கு நீங்கள் அதிக பிரதிநிதித்துவம் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு கேள்விக்குள்ளாகும். எப்படி நீங்கள் கொடுக்கலாம்? அப்போ ஓட்டுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா யாருக்கு ஓட்டு அதிகம் இருக்குது? இந்துக்களுக்கு தான் ஓட்டு அதிகம் இருக்குது, முஸ்லீம்களுக்கு குறைவாக இருக்குது. பிஜேபி எப்படி ஒரு எம்பி கூட முஸ்லீம்களுக்கு கொடுக்கலையோ
அதே போல இவர் ஒருத்தரை மட்டும் ஒரு பேருக்கு கொடுத்துட்டு அவருக்கு வந்து தொழிலாளர் நலத்துறையை கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். மற்றபடி முஸ்லீம்களுக்கான பிரதிநிதித்துவம் வந்து கண்டிப்பாக இதில் குறைவு தான். இன்றைக்கு 33 அமைச்சர்களில் இப்போ ஏற்கனவே நிதி அமைச்சராக நியமிக்கப்பட்டவர் செங்கோட்டையன். அவர் தான் அவை முன்னவராகவும் இருக்கிறாரு. தாவேகாவிலேயே வந்து ஒரு மூத்த சீனியர், பல முறை வந்து எம்எல்ஏவாக அமைச்சராக பொறுப்பேற்ற ஒருத்தர். இப்போ அவருக்கு நிதித்துறை அவரிடமிருந்து பறித்து மரிய வில்சன், ஆர்கே நகர் ஜேபிஆரினுடைய மருமகன், அவருக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. அவருக்கு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையை நிதி செங்கோட்டையனுக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த நடவடிக்கைக்கு ஏதாவது காரணம் இருக்கா? இந்த நடவடிக்கைக்கு நான் நினைக்கிறேன் விஜயை பொறுத்த வரைக்கும் வெள்ளை அறிக்கை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு தமிழக நிதி நிலைமை குறித்து. அடுத்தது வந்து முழுமையான பட்ஜெட்டை சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அது தொடர்பாக நிறைவேற்ற வேண்டியிருக்கு. அப்போ இதுக்கெல்லாம் வந்து ஒரு நிதி, ஃபினான்ஸு, கார்ப்பரேட்டு இந்த உலகத்தை சேர்ந்த ஒருத்தர். இப்போ மரிய வில்சனை பொறுத்த வரைக்கும் அவர் இன்னொரு முகம் இருக்குது. அந்த வீடியோவே பார்த்துருக்குறோம். உள்ளே வந்து ரவுடித்தனம் பண்ணக்கூடிய அந்த காட்சிகளை நம்ம பார்த்துருக்குறோம். இன்னொரு முகம் அவர் ஜேபிஆர் மருமகன் என்ற முறையில் ஜேபிஆர் கல்வி குழுமங்களை வழிநடத்துகின்ற பொறுப்புலையும் அவர் இருக்கிறாரு. அந்த பொறுப்பில் இருந்துக்கிட்டு நீங்கள் இந்த கூட்டல் கழித்தல்லாம் நிதித்துறைக்கு தேவை அப்படின்றதுனால அவரை போட்டிருக்கலாம். செங்கோட்டையனை பொறுத்தவரை என்ன இருந்தாலும் நம்ம ஆளு தான், நம்ம சொன்னால் என்ன சொன்னாலும் கேட்பார். அவர் வந்து தளபதின்னு வார்த்தைக்கு 300 தடவை விஜயை பாராட்டி கொண்டிருக்கிறாரு. அவர் என்ன தடவை கொடுத்தாலும் அதை வணங்கி கொண்டு ஏற்றுக்கொண்டு அடுத்த வேலையை பார்ப்பாரே தவிர அவருக்கெல்லாம் ஒரு பெரிய குறை கிடையாது. இப்போ 19 மாவட்டங்களில் அமைச்சர் ரெப்ரசன்டேஷனு வழங்கப்படலையே. 19 மாவட்டங்களில் இப்போ இவங்க ஜெயிக்காத மாவட்டங்களும் இருக்குல்ல, இருக்கு. இவங்க ஜெயிக்காத மாவட்டங்களும் 10-11 மாவட்டங்கள் இருக்கு. சரி, பக்கத்து மாவட்டத்தில் இருந்தாவது அதை கொடுத்துருக்கலாம். விஜயை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன், நமக்கு யார் விசுவாசமாக இருப்பாங்க, யார் நம்மளை நம்ப முடியும், கடைசி வரைக்கும் நம்ம கூட நம்ம சொல்கிறத யார் கேட்டு நடந்துக்குவாங்க, இதற்கெல்லாம் ஒத்திசைந்து வரக்கூடியவர்களாக அவர்களை தெரிவு செஞ்சிருப்பாரே தவிர ஒரு ஜனநாயகம், எல்லா மாவட்டத்துக்கும் பிரதிநிதித்துவம், எல்லா சமூகத்துக்கு பிரதிநிதித்துவம் அப்படின்ற கோணத்திலேருந்து அவர் செஞ்சிருக்க மாட்டார். தன்மை விசுவாசம் அதுதான் ஒன் பாயிண்ட். அவர் தெரிவு செய்வதற்கான ஒரே அளவுகள் வந்து அதுதான். ஓகே, இப்போ இதில் இன்னொரு கேள்வி இருக்குது. 33 அமைச்சர்கள் தான் வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்னும் 2 அமைச்சர்கள், தமிழ்நாட்டில் 234 சட்டமன்ற தொகுதிக்கு 15% அமைச்சர்களை போட்டுக்கலாம். இப்போ அதன் அடிப்படையில் 35 பேர், இன்னும் 2 பேர் வந்து பாக்கி இருக்கிறாங்க. இப்போ IUML இருந்து ஷாஜகான் அவர் அமைச்சராக போறார் அப்படின்னு காதர் மொய்தீன் வந்து அறிவிச்சிட்டாரு. அறிவிப்பு முடிஞ்ச உடனே எனக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபாரூக் இன்னொரு எம்எல்ஏ வந்து கேட்குறாரு. உங்களுக்கும் நம்ம தருவோம், நான் கேட்டிருக்கிறேன், 2 பேருமே அமைச்சராக வாய்ப்பு வேணும் அப்படின்னு வந்து கோரிக்கை முதலமைச்சருக்கு வச்சிருக்கிறேன் அப்படின்னு காதர் மொய்தீன் சொல்றாரு. விசிக தலைவர் வந்து ஆலோசனை செய்துவிட்டு சொல்றோம் அப்படின்னு வந்து சொல்லிருக்கிறாங்க. என்ன நடக்க போகுது? இந்த 2 பொறுப்புல 34வதா IUML இணைகிறாங்க, அது தெளிவாயிருச்சு. விசிக இணைய போகிறார்களா? என்ன நடக்க போகுது? விசிகவில் வன்னியரசு அமைச்சர் ஆவாரா அல்லது திருமாவளவன் திருச்சி கிழக்கில் போட்டியிட்டு அமைச்சர் ஆவாரா? என்ன நடக்க போகிறது? என்ன நடக்குது? நீங்க சொல்ற மாதிரி இந்த 2 சீட்டு அவங்களுக்காக ஒதுக்கி வச்சுட்டா 35 டேலி ஆயிரும். இதுல ஃபர்ஸ்ட் மின்னம்பலத்தில் ஒரு செய்தி போட்டிருக்காங்க. நேற்று இரவு ஆதவர்ஜுனா வீட்டுக்கு திருமாவளவன், ரவிக்குமார், ஆளூர் ஷானவாஸ், சிந்தனை செல்வன், பாலாஜி இவர்கள்லாம் போய் அங்கே சந்தித்ததாகவும் வன்னியரசு அமைச்சராக முடிவு செய்திருப்பதாக அவங்க சொல்லியிருக்காங்க. அதுபோக 2 வாரியங்கள் கேட்டிருக்காங்க. அடுத்ததாக ராஜ்யசபா MP வரும்போது ஆளுநர் ஷானவாஸுக்கு ஒரு சீட்டு கொடுக்கணும், இப்படிலாம் அவங்க பேசிட்டு வந்ததாக ஒரு செய்தி போட்டிருக்காங்க. 2 வாரியம் யாருக்கு? இவங்களுக்கு தான், சிந்தனை செல்வனுக்கும் பாலாஜிக்கும். ஓகே, இது வந்து எவ்வளோ தூரம் உண்மை அப்படின்னு தெரியல. அவங்க அந்த கிடைத்த சோர்ஸ் அடிப்படையில் அந்த தகவலை வெளியிட்டிருக்காங்க. IUML நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சீட்டு அவங்களுக்கு வந்து கன்ஃபார்மு. இப்போ IUML எப்படி இந்த அமைச்சரவைக்குள்ளே வராங்க? முதல்ல அவர் பேட்டி கொடுக்கும்போது என்ன சொன்னார்? நேற்றும் திமுக, இன்றும் திமுக, நாளையும் திமுகவோட தான் இருப்போம், அதில் மாற்றம் இல்லை அப்படின்னு சொன்னார். திடீர்னு வெளியிலேருந்து ஆதரவு அப்படின்னு வருது. IUML ஸ்ட்ராங் ஹோல்டு வந்து கேரளா தான். கேரளாவில் அவங்க வந்து UDFன்னு காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிறாங்க காலங்காலமாக. இப்போவும் வெற்றி பெற்றதுனால அவங்களும் ஒரு 4-5 அமைச்சர்கள் அங்கே இருக்கிறாங்க. அப்போ காங்கிரஸ் தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி IUML கேரள IUML இருக்குல்லாங்களா, அவங்க தான் இந்தியாவுக்கே வலுவான பலம் இருக்கக்கூடிய மாநிலம் வந்து அதுதான்.
அவர்களை வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டில் இவங்களை வந்து அமைச்சரவையில் சேர சொல்லுங்கள், ஆதரவு கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி இவங்க செஞ்சுருப்பாங்க. மற்றபடி தனிப்பட்ட முறையில் இவ்வளவு நாள் திமுக கூட்டணியில் இருந்துக்கிட்டு இப்போ தேர்தல் வரும்போது திமுக முதல்ல தொகுதி பங்கீடு யாரை கூப்பிடுவாங்கன்னா IUML கூப்பிட்டு தான் முதல்ல அவங்கள தான் கூப்பிட்டு அழைப்பாங்க. இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் தான் முதல்ல அவங்களுக்கு தான் சீட்டு கொடுத்துட்டு மற்ற கட்சிகளுக்கு தொடங்குவாங்க. இப்படி ஒரு முதல் மரியாதை அவங்களுக்கு வழங்கப்பட்டிருந்துச்சு. இப்போ முஸ்லீம் லீக்கு விஜய் கூட போய் சேர்றதுனால என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், இப்போ முஸ்லீம் லீக்கு எல்லா முஸ்லீம் வாக்குகளையும் அவங்க பிரதிநிதித்துவம் செய்யலைன்னாலும் ஒரு டோக்கனாக ஒரு முஸ்லீம் கட்சி அங்கே போகுது அப்படின்றது ஒரு பெரிய அவலம். ஏன் அவலம்னு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், திமுக கூட்டணி இருக்கு இல்லையா, மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி, அவர்கள் தான் இந்த 2019 இந்த 26 இந்த தேர்தல் முடிவு வர்றது வரைக்கும் ஒன்றிய அரசை பிஜேபி இந்துத்துவாவை எதிர்த்து அரசியல் அரங்களையும் சரி, மாநில சுயாட்சி சம்பந்தப்பட்டதாக இருக்கட்டும், பல அரங்கில் அப்புறம் இந்துத்துவா கொள்கை சார்ந்தாக இருக்கட்டும், அதை எதிர்த்து போராடி இருக்கிறாங்க கடைசியாக டீலிமிட்டேஷன் வரைக்கும். அப்படி ஒரு ஸ்ட்ராங்காக இருந்து போராடிட்டு இன்னைக்கு இவர்கள் விஜயை நம்பி எப்படி போக முடியும்? ஏற்கனவே திருப்பரங்குன்றம் உதாரணத்தை சொன்னேன். திருப்பரங்குன்றத்தில் தர்காவை வந்து இடிக்கணும்னு கருத்துள்ள சங்கிகளினுடைய ஆதிக்கம் வளர்ந்து கொண்டிருக்கும் போது அதை பற்றி நான் பேச மாட்டேன் என்று சொல்லக்கூடிய ஒருவரை நம்பி எப்படி நீங்கள் முஸ்லீம் மக்களை அவரை தூக்கி அவங்க கையில் கொடுக்க போறீங்க? இதை இப்போ நீங்கள் அமைச்சரவையில் சேருவதுன்றது பொருள் என்ன? கூட்டணியிலிருந்து விலகிறேன். எந்த கூட்டணி? திமுக கூட்டணியிலிருந்து விலகி தாவேகா கூட்டணியில் சேர்றேன். முதலே சொன்ன மாதிரி ஜானோ ராக்கிசாமியுடைய அந்த DCM இருக்கு இல்லையா, அதில் முஸ்லீம் ஓட்டை கன்சாலிடேஷன் பண்ணுறதுக்கு இதுதான் இந்த அமைச்சர் பதவி. இதை தாண்டி விஜய்க்கு வந்து முஸ்லீம்கள் மக்களை நேசிக்கிறாரு, அவர்களுக்கு ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறாரு, அது இல்லை. இப்படி கொடுத்துட்டா அமைச்சராக ஆகிட்டாரு. அப்புறம் அந்த வாக்குகள்லாம் நமக்கு தான், தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய முஸ்லீம் வாக்குகள் நம்மை நோக்கி வரும். இப்போ இந்த தேர்தலையே முஸ்லீம்களுடைய ஆண்கள் வாக்கு கணிசமாக போயிருக்கு, பெண்கள் வாக்கு அதை விட அதிகமாக போயிருக்கு அப்படின்னு பலரும் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களை இது பண்ணுறதுக்காக இதை செய்கிறாரு. ஆனால் இந்த பக்கம் முஸ்லீம் மக்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்தியா முழுவதும் வட இந்தியாவில் புல்டோசர் அரசியல் வந்துருச்சு. எந்த ஒரு முஸ்லீம் உரிமைக்காக குரல் கொடுக்குறான்னா அவருடைய வீடு இடித்து தரைமட்டமாக்கப்படும். உமர் காலித் போன்றவர்கள் இன்னும் சிறையிலேயே பெயில் கூட கிடைக்காம இருக்கிறாங்க. இப்படி வட இந்தியாவில் முஸ்லீம் மக்கள் மீதான அடக்குமுறை அதிகரித்து கொண்டே போகும்போது தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி அதை தடுத்து நிறுத்துகின்ற ஒரு அரணாக இருந்துச்சு கண்டிப்பாக. அப்படி இருக்கும்போது அதை விட்டுவிட்டு இவங்க போய் அங்கே சேருவது என்பது தமிழக மக்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் இழைக்கப்படும் துரோகம் அப்படின்னு தான் வந்து கருதுகிறேன். அதை அவர்கள் கண்டிப்பாக பரிசீலனை செய்ய வேண்டும். ஒன்ஸ் நீங்கள் சேர்ந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்தது 29 பாராளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி தனியாக தான் நிற்கும், இவங்க தாவேகா கூட்டணியில் இருப்பாங்க. அப்போ இந்த சிறுபான்மை வாக்குகள் பிரிஞ்சு போச்சுன்னா அது யாருக்கு ஆதாயம்? பிஜேபியே எதிர்க்க மாட்டேன், பிஜேபியை பகைத்து கொள்ள மாட்டேன், இந்துத்துவாவை நான் இப்போ ஏபிபி மாணவர் சங்கம் விஜய் போய் பார்த்துருக்காங்க, பார்த்து அவங்க கோரிக்கைகள்லாம் முன் வச்சிருக்காங்க. விஜய் நான் பரிசீலிச்சுட்டு அதை செய்ய வேண்டியதை செய்யறேன்னு சொல்லியிருக்காரு. நீங்க PM ஸ்ரீ ஸ்கீம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல பல்வேறு விதமான பிரச்சனைகளை முன்னாடி இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. இந்த கவர்மெண்ட் வந்து உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாகவும் அதை தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்துவதற்கான சாத்தியங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணி நம்ம கண்டிப்பா நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லியிருக்காரு. அதுல வந்து PM ஸ்ரீ ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்றதை கூட அவங்க பேசியிருக்கிறாங்க. முதல்ல ஏபிவிபின்னு ஒரு RSS உடைய மாணவர் அமைப்பை நீங்க சந்திக்க ஒத்துக்கிட்டதே தப்பு தானே? ஏதோ ஒரு ஜனநாயகம் சந்திச்சிருக்கிறாரு, இதையும் சந்திச்சிருக்காரு. அப்ப இது என்ன கணக்கு இது? அப்ப வந்து மாணவர்கள் மத்தியில மதவாதத்தையும் இந்துத்துவாவையும் கொண்டு போகின்ற ஏபிவிபியும் மாணவர்கள்ட்ட சமத்துவத்தையும் ஒரு போராட்டத்தையும் கொண்டு போகின்ற SFஐயும் ஒன்னா? கண்டிப்பாக ஒன்று கிடையாது. ஒன்னே நீங்க ஒரு ஜனநாயக முறையில் சந்திச்சிருந்தீங்கன்னா ஒரு போட்டோ எடுத்துட்டு அனுப்பிச்சிருக்கணும். இவங்க அவங்க கோரிக்கைகள்லாம் கேட்டு இது பண்ணி அதை நான் பரிசீலிக்கிறேன். இப்ப PM ஸ்ரீயை பரிசீலிக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? மும்மொழி கொள்கையை நான் பரிசீலிக்கிறேன்னு தானே அர்த்தம். அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது அவர் பிஜேபியை எதிர்க்க மாட்டார், அவர்களை மறைமுகமாக எதிர்க்க மாட்டார், நேரடியாகவும் எதிர்க்க மாட்டார். என்ன காரணம் சொல்லுவாருன்னா, அப்படி எதிர்த்துக்கிட்டா நமக்கு நிதி வராது, இப்படி ஏதோ ஒரு காரணம் சொல்லி பிஜேபி தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் வர முடியாது அப்படின்ற நிலைமையை இவங்க மாற்றுவதற்கான ஒரு உதவி தான் தாவேகா கூட்டணியில் போய் இவங்க சேர்ந்திருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் அவங்க ஆலோசனை பண்றோம் அப்படின்னு வந்து சொல்லிருக்கிறாங்க. பெரும்பாலான ஊடக செய்திகள் பார்க்குறப்ப கண்டிப்பாக விசிகாவும் இந்த அமைச்சரவையில் பங்கேற்பார்கள் அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா நேற்று பேட்டி அளித்த சண்முகம் அவர் என்ன, சிபிஎம்மோட மாநில செயலாளர் என்ன சொல்றாருன்னா,
இப்போ நாங்கள் 2 இடதுசாரி கட்சிகளும் பங்கேற்க போகிறதில்ல. திருமாவளவன் வந்து அவங்க என்ன முடிவு எடுத்தோ அவங்க சேர்ந்துக்கலாம், ஏன்னா ஒரே முடிவு தான் 3 பேர் எடுப்போம் அப்படின்றப்ப அவர் அதில் ஒரு விளக்கு கொடுக்குற மாதிரி பேசியிருந்தார். இப்போ விடுதலை சிறுத்தைகள் என்ன முடிவெடுப்பாங்க, அவங்க தேர்தல் அரசியலுக்கு வரும்பொழுதே அவர்களுடைய முழக்கம் அப்படின்றது ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்ற ஒரு முழக்கம் தான். கடந்த தேர்தலுக்கு முன்னாடியே திருமாவளவனும் இதை வந்து சொல்லியிருக்காரு, எங்களுக்கு நீண்ட கால முழக்கம் இதுதான் அப்படின்னு. ஆதவர்ஜுனாவும் அதை ரொம்ப தீவிரமாக பேசி தான் அதுக்கு பிறகு வந்து அவர் வெளியே போகிறாரு. விசிகா என்ன முடிவு எடுப்பாங்க, வன்னியரசு அமைச்சரா அல்லது திருமாவளவன் அமைச்சரா? இப்போ விசிகாவில் யார் அமைச்சராகிறார்கள், திருமாவளவனா வன்னியரசா அப்படின்றத பின்னாடி பார்ப்போம். இவங்க அமைச்சரவையில் சேருவார்கள் அப்படின்றதே ஒரு பெரிய அதிர்ச்சிக்குரிய செய்தி. ஏன்னா திருமாவளவன் அரண்சை கொடுத்த பேட்டியாக இருந்தாலும் சரி, நியூஸ் 18 கொடுத்த பேட்டியாக இருந்தாலும் சரி, ஒன்று சொன்னார், நான் எம்பியாக பதவியேற்ற பிறகு பாரதிய ஜனதா ஆர்எஸ்எஸ்னுடைய முக்கியமான நபர்கள் என்னை வந்து பார்த்தாங்க, நீங்கள் தனியாக நில்லுங்க, எல்லா செலவுக்கு பணம், உங்களுக்கு உரிய மரியாதை, மந்திரி பதவி எல்லாம் உங்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு கொள்கை தான் முக்கியம்னு சொல்லி வேணான்ட்டு நான் வந்தேன். இப்போ ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னா அது பிஜேபி ஆர்எஸ்எஸ் வழங்குறதுக்கு தயாராக இருக்குது. அப்போ அது கொள்கை சார்ந்து தானே அதை ஏற்றுங்க, கொள்கை சார்ந்து அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தானே நீங்கள் திமுக கூட்டணியில் இவ்வளோ நாள் பயணம் பண்ணியிருக்கீங்க. இப்போ தாவேகாவில் எந்த முகத்தை வைத்து கொண்டு நீங்கள் கூட்டணிக்கு போகிறீங்க? நீங்கள் விஜயை பற்றி உங்களுடைய மதிப்பீடு என்ன? விஜயை பற்றி உங்களுடைய மதிப்பீடு திமுக கூட்டணிக்கு வர வேண்டிய சிறுபான்மை வாக்குகளை கவருவதற்காக, பிளப்பதற்காக ஆர்எஸ்எஸ்ஸால் அனுப்பப்பட்ட பிள்ளை தான் விஜய் அப்படின்னு சொன்னீங்க. ரிசல்ட் வந்த பிறகு சொன்னீங்க. அடுத்தது வெளியிலிருந்து கிழக்குல போய் இதேதான் பிரச்சாரமும் பண்ணாரு. விஜயினுடைய முதலீடுகள் எல்லாம் ஆர்எஸ்எஸ் நிறுவனங்கள்ல பண்ணி இருக்கிறாரு அப்படின்னு அப்படியே அதுக்கு ஆதாரங்கள்லாம் வேற சொல்லியிருக்காரு. இப்ப வெளியிலிருந்து நிபந்தனையற்ற ஆதரவுன்னு கொடுக்குறாரு இல்லையா, அப்பவும் இதை கேட்குறாங்க, அந்த கருத்துல உங்களுக்கு மாற்றம் இருக்கான்னு. அதுல எனக்கு மாற்றம் இல்லை, இப்பவும் எனக்கு அதே தான் கருத்து அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஒரு ஆர்எஸ்எஸ் பிள்ளையாக இருக்கக்கூடிய விஜய்கிட்ட எப்படி நீங்கள் போய் கூட்டணி வைக்க முடியும்? என்ன கண்ணோட்டத்தில் வைக்கிறீங்க? அவர் இன்னைக்கு உங்களுக்கு ஆர்எஸ்எஸ் பிஜேபி எதிர்க்கக்கூடிய ஒரு சூராதி சூரரா, சூப்பர்மேனா உங்க கண்ணுக்கு தெரிகிறாரா? என்ன காரணத்தை வச்சு நீங்க ஆதரிக்க போறீங்க? இல்ல குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துடக்கூடாது, பிஜேபி ப்ராக்சியா வந்துடக்கூடாது, அதிமுகவினுடைய அந்த ரிபல் ஃப்ராக்ஷன் அவங்க வந்துடக்கூடாது அப்படின்ற நோக்கத்துக்கு நேற்று டிபேட்டுக்கு வந்தவங்க ஒன்று சொல்றாங்க, ஏங்க இப்போ நீங்கள் தாவேகா பிஜேபி எதிர்க்கிறதுக்கு அப்படின்றதுக்கு அவங்க பிஎம்ஸ்ரீ எதிர்க்கிறதா ராஜ்மோகன் சொல்லிட்டாரு. அடுத்தது இருமொழி கொள்கை தான் எங்களுடைய கொள்கைன்னு சொல்கிறாங்க. நீட்டை நாங்கள் எதிர்க்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் என்ன அவங்க பிஜேபி எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் கேட்குறேன், இப்போ இந்த கொள்கையெல்லாம் அதிமுகவும் இருக்க, அதிமுக போய் நீங்கள் இந்தியா ஆதரிக்கிறீங்களா எதிர்க்கிறீங்கன்னா எதிர்க்கிறேன், நீட் ஆதரிக்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா எதிர்க்கிறேன். அப்போ அதிமுகவுக்கு அதான் கொள்கை, இதுக்கும் திமுகவுக்கு அதான் கொள்கை, தாவேகாவுக்கும் அதான் கொள்கை. தமிழ்நாட்டில் நீங்கள் அரசியல் பண்ணணும்னா இந்த கொள்கையெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கிட்டு இருக்கணும். அதில் எந்த கட்சியும் பிஜேபியை தவிர எல்லா கட்சிகளும் இதில் ஒன்றுபடுகிறாங்க. அப்படி இருக்கும்போது நேற்று வந்த டிபேட்டுக்கு வந்தவங்க இதை வைத்துக்கொண்டு தாவேகாவுக்கு ஒரு பிஜேபி எதிர்ப்பாளர் அப்படின்ற முத்திரையை கொடுக்குறாங்க. அது தவறு. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான ஒரு அபாயம் என்ன அப்படின்னு சொன்னால், ரெண்டாவது திருமாவளவன் மட்டும் இல்லாமல் இடதுசாரி கட்சிகள் எல்லாருமே சொன்னது என்னன்னா, கவர்னர் ஆட்சி வந்து விடக்கூடாது, மதச்சார்பற்ற ஒரு அரசை அவர் வந்து அமைக்கிறாரு, மதச்சார்புள்ள சக்திகள் வந்து உள்ள அவர் பூந்துடக்கூடாது, இதெல்லாம் தடுக்கிறதுக்காக தான் எங்களுடைய ஆதரவு, அதுவும் நிபந்தனையற்ற ஆதரவு அப்படின்னாங்க. இப்போ இது டோட்டலாக அந்த ஸ்டாண்ட்ல இருந்து இவங்க வந்து மாறுறாங்களா? இல்லை, அந்த ஸ்டாண்ட்லேயே ஒரு டீகோட் பண்ணுங்க. விஜய் ஒன்றும் தெரியாத பாப்பா, அவரை வந்து பிஜேபியோ அல்லது ஆளுநர் ஆட்சியோ மேனிப்புலேட் பண்ணி ஏதாவது பண்ணிட்டா அவர் வாயை திறந்து எதுக்கலையே சார். அவர் 4 வாட்டி ஆளுநரை கூப்பிட்டு போகும்போது, நான் தான் இங்கே வந்து அதிக நம்பர் கொண்ட கட்சியாக நான் தான் இருக்கிறேன், என்னை நீங்க அலைங்க அப்படின்னு கேட்டுக்கணும்ல. அப்படி கேட்க முடியலையே, ஆளுநரை கண்டிக்கவும் செய்யல. இன்றைக்கு முதலமைச்சர் பதவியேற்பு விழாவின் போது வந்தே மாதரம் முதல்ல, அடுத்து ஜனகணமன, கடைசியாக தான் தமிழ்தாய் வாழ்த்து வந்து பாடியிருக்கிறாங்க. தேசிய கீதம் தான் வழக்கமாக தமிழ்தாய் வாழ்த்து முதல்ல, கடைசியாக தான் வந்து தேசிய கீதம். ஆனால் இப்போ வந்தே மாதரம் தான் முதல்ல பாடப்படுது. இப்போ இன்றைக்கும் அதே போல தான் அமைச்சர்கள் பதவியேற்பு விழாவிலேயே நடந்திருக்குது. இது குறித்து சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் அவர்கிட்ட கேள்வி எழுப்புறாங்க. அதுக்கு நான் முதலமைச்சரை கேட்டேன், ஆளுநர் பங்கேற்கிற நிகழ்ச்சியில் இதான் வந்து புரோட்டோகாலாம், சிஎம் சொன்னாரு அப்படின்னு அவர் சொல்றாரு.
இந்த பதில் சரியா இருக்குமா? இது பற்றி என்ன நினைக்கிறீங்க? இப்பவே அவங்க ஜோதியில் ஐக்கியமாயிட்டாங்க அப்படின்னு தான் தெரியுது. ஆளுநர்கள் என்ன வேணா சொல்லுவாங்க, அப்படி செய்ய மாட்டோம்னு ஆர்.என். ரவியை எதிர்த்து நின்றது தானே தமிழ்நாடு. அவர் சொன்ன, அவர் திருவள்ளுவருக்கே காவி பெயிண்ட் அடிச்சாரு, திருவள்ளுவர் காவி அவர் அடிச்சாருன்னு சொல்லி நம்ம ஏத்துக்கிட்டோமா? இப்படி பல இது சொல்லலாம். சட்டமன்றத்திலயும் தேசிய கீதத்தை முதல்ல போடணும், தமிழ் தாய் வாழ்த்தை கடைசியா போடணும் அப்படின்னாரு. 2 வாட்டி வரணும். தமிழ் தாய் வாழ்த்து தான் முதல்ல பாடுவோம், தேசிய கீதம் கடைசியில தான் மரபுன்னு சொல்லி அதை அமல்படுத்தி தானே அவர் வெளிநடப்பு பண்ணாரு. அப்ப ஆளுநரை வெளிநடப்பு பண்ண தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஆளுநருடைய மரபு என்ற பெயர்ல இதை திணிக்கிறாங்க. இப்ப ஐயுஎம்எல் முஸ்லீம்களை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். வந்தே மாதரத்துல 6 ஸ்டான்ஸாவும் பாடுறாங்க. அந்த 6 ஸ்டான்ஸாவில் பாரத மாதாவை துர்க்கை, காளி, சரஸ்வதி, இந்து பெண் தெய்வங்களோட ஒப்பிட்டு பாடுகிறார்கள். ஒரு மதசார்பற்ற அரசுன்னு வரும்பொழுது அங்கே இந்த மாதிரி ஒரு தெய்வங்களை வணங்கக்கூடிய ஒரு பாடல் வைத்திருப்பது சரியா? ஆமா, இல்ல அந்த ஆனந்த மடம், இந்த பாடல் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஆனந்த மடம் நாவல், அந்த நாவலினுடைய கருப்பொருளை இப்படி இந்த பாடலை பாடி சபதம் ஏத்துக்கிட்டு போய் இஸ்லாமியர்களை கொல்லணும். ஆமா, அதுதான் அந்த வைணவ சாமியார்கள் முஸ்லிம் மன்னர்களுக்கு எதிராக நடத்தக்கூடிய போராட்டம் தான் அந்த ஆனந்த மடத்தினுடைய கதை. அதுல இந்த இந்து சாமியார்கள் பாடக்கூடிய பாட்டு தான் இது. அவங்களுடைய கருத்து என்னன்னா, வெள்ளக்காரன் நம்ம ஃப்ரெண்டு, ஆங்கிலேயர்கள் நம்ம ஃப்ரெண்டு, முஸ்லீம்கள் நமக்கு எதிரி, ஆங்கிலேயரை நட்பு சக்தியாக பயன்படுத்தி கொண்டு முஸ்லீம் மன்னர்களை ஒழிக்க வேண்டும். இதுதான் அந்த பாடல் பாடப்பட்ட கான்டெக்ட். இன்றைக்கு இதை பாடுகிறார்கள். அடுத்தது நீங்கள் சொன்னது போல தேசிய கீதம் 2வதா வருது, கடைசியில் தமிழ்தாய் வாழ்த்து. முதல்ல ஆலோர்ஜுனா என்ன சொன்னார்? முதல்ல பாடப்பட்ட போது அந்த பதவியேற்பு விழாவில், இனிமே இப்படி நடக்காமல் நாங்கள் பார்த்துக்குவோம். இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க? ஆளுநர் பங்கேற்கிற நிகழ்ச்சியில் இப்படி தான் பண்ணுவோம். இது போக என்ன ஆகும்? இது அவங்க சொல்லிட்டாங்க, உத்தரவு போட்டாங்க, அதனால தமிழக அரசு நிகழ்ச்சி இப்படி தான் நடக்கும் அப்படின்றத நோக்கி தான் போகுது. அன்றைக்கு எதிர்த்த எதிர்கட்சிகள் விசிகாவோ அல்லது இடதுசாரிகளோ அவங்கெல்லாம் இன்னைக்கு பாருங்க அதை எதிர்க்கலை, மாறாக விஜய் சொல்லக்கூடிய அந்த நியாயத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆமா, நான் கேட்காம இல்லைங்க, நான் சிஎம்டே கேட்டேன் அப்படின்றதான் இவர் சிபிஎம். நீங்க என்ன பதில் சொன்னீங்க? அவரு சொல்லியிருக்காருல்ல, இல்ல சார் இப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணணும் அப்படின்னு நீங்க உரிமையா சொல்லியிருக்கணும்ல. அப்ப நீங்க அதை இல்ல, வந்தே மாதரம் பாடுறது கட்டாயம்னு சுற்றறிக்கை கிடையாது, கட்டாயம் அது பாடியே ஆகணும் அப்படின்னு கிடையாது. இங்க வெஸ்ட் பெங்கால்ல கூட அவங்க பாடலையே. ஆமா, பாஜக ஆட்சி நடக்கும்போது கூட அது பாடலை, ஏன்னா அங்கெல்லாம் பெரிய சர்ச்சையாச்சு. அப்படி இருக்கும்போது விசிகாவை பொறுத்தவரை இவர்கள் அங்கே போய் அமைச்சரவையில் சேருவது என்பது இன்னொரு அபாயம். என்னன்னா, இங்கே விஜய் என்பது விஜயனுடைய கல்ட் இமேஜை வைத்து கட்டப்பட்டிருக்கின்ற ஒரு கட்சி. இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க 233 தொகுதிகளில் விஜய் முகத்தை வைத்து தான் மக்கள் ஓட்டு போட்டார்களே தவிர அந்த தொகுதியில் யார் எம்எல்ஏன்னு மக்களுக்கும் தெரியாது, விஜய்க்கும் தெரியாது. அப்போ விஜய்க்காக விழுந்த ஓட்டு தான். இப்போ நாளைக்கு இவங்க விசிகாவோ ஐஎம்எலோ விஜய் கூட்டணியில் சேரும்போது பாராளுமன்ற தேர்தலையோ சட்டமன்ற தேர்தலையோ அங்கே யாருக்காக உங்களுக்கு ஓட்டு விழும்? விஜய் முகத்துக்காக விடும். திருமாவளவன் ஒரு தலித் தலைவர், ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடி இருக்கிறாரு. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு இந்துத்துவாவை எதிர்த்து முஸ்லீம் மக்களுடைய உரிமைகளை பாதுகாக்கின்ற ஒரு அமைப்பு, இப்படின்னு சொல்லி உங்களுக்கு வாக்கு வராது. நீங்க யாரை வேணா வேட்பாளரை போட்டுங்க, எந்த சின்னத்துல வேணாலும் இருங்க, விஜய் ஆசி பெற்ற சின்னம். விஜயின் முகத்துக்காக அந்த ஓட்டுன்னு வரும்போது விசிகா திருமாவளவன் அவர்கள் இவ்வளவு நாள் திரட்டி வைத்திருக்கின்ற அந்த கேடர்ஸ் தொண்டர்கள், கொள்கை சார்ந்து சித்தாந்தம் பாலிசி இது மாதிரி பல விஷயங்கள் சார்ந்து ஒரு அறிவார்ந்த தொண்டர்கள் உருவாக்கி வச்சிருக்காரு இல்லையா? அந்த அறிவார்ந்த தொண்டர்களை நேரடியாக ரசிகர்களாக விஜய் கையில ஒப்படைக்கிறதா நடக்கும். இப்பவே நீங்க விசிகாவோட எதிர்காலமே அவங்களுடைய தனித்தன்மை, அவங்களுடைய இருப்புக்கான யதார்த்தம், தேவை, முக்கியத்துவம் இதெல்லாம் அழிந்து போய் விஜயினுடைய தளபதி விஜயினுடைய அந்த கல்ட் இமேஜை ஏற்றுக்கொண்டுதான் நீங்க கூட்டணியில டிராவல் பண்ண முடியும். அடுத்தது விஜய் செய்யக்கூடிய பிஜேபி அரசை எதிர்க்காமல் அவர் சமாளிக்கக்கூடிய அந்த சமாளிப்புகளுக்கெல்லாம் நீங்க விளக்க சொல்ல வேண்டியிருக்கும், நீங்க பதில் சொல்ல வேண்டியிருக்கும். இப்பவே வந்தே மாதரத்திலே அது ஸ்டார்ட் ஆயிருச்சு. அதனால உங்க தொண்டர்களை ரசிகர்களாக்கி அவங்கள்ட்ட கொடுத்துட்டு நீங்க உங்கள் அரசியலில் ஒரு தற்கொலை செய்து கொள்ள போகிறீர்களா? இது ஒரு பொலிட்டிக்கல் சூசைட் அப்படின்றத என்னுடைய கருத்து. நாளைக்கு இடதுசாரிகளும் கூட கொஞ்சம் கொஞ்சமா அதுக்குள்ள போறாங்க. இப்ப அமைச்சரவையில் விசிகா போகுதுன்னா என்ன அர்த்தம்? அவர் முதல்ல என்ன சொன்னார் திருமாவளவன் அவர்கள்? நாங்கள் திமுக கூட்டணியில் இருக்கிறோம், வெளியிலிருந்து நிபந்தனையற்ற ஆதரவு, நாங்கள் இடதுசாரிகளோட சேர்ந்து தான் முடிவெடுப்போம். இப்போ மட்டும் ஏன் நீங்க தனிச்சு முடிவெடுக்கிறீங்க? அப்போ அவங்க இடதுசாரி இவர் சண்முகம் ஆட்சேபணம் இல்லைன்ட்டார். அதான் அப்போ முதல்ல நீங்க சொல்லி கொண்டிருந்த ஒற்றுமை என்பதெல்லாம் உண்மையல்ல.
ஒரு நேரத்துக்கு ஒன்று பேசுவீங்கன்றதானே இதுல வெளிப்படுகிறது. ஆமா. இப்போ என்னுடைய கேள்வி, இல்ல, இப்ப வந்து பேட்டிக்கே விளக்கம் கொடுக்குற நிலைமைக்கு அவர் வந்துட்டாரு திருமாவளவன். அதுவே வந்து நமக்கு ஏன் அப்படின்றது புரியல. இல்ல அடுத்தது மிக தெளிவா நியூஸ் 18ல பேட்டி கொடுத்தாரு. இப்படி வந்து பேசுனாங்க, திமுக அதிமுக கூட்டணி, என்ன சிஎம் வேட்பாளர், இப்படி இதெல்லாம் சொல்றாரு. அது மறுநாள் வந்து அது ஒரு காசிப். என்கிட்ட யாரும் வந்து நேரடியா பேசல, சில வெல்விஷர்ஸ் வந்து பேசுனாங்க அப்படின்னாரு. ஃபர்ஸ்ட் பிரஸ் மீட் கொடுக்குறப்ப அப்படி ஒரு செய்தி என் காதுக்கு வந்தது, அததான் நான் சொன்னேன் அப்படின்னாரு. எல்லாமே முன்னுக்கு பின் முரணா இருக்கு. அதான் ஒண்ணு சொல்றதுக்கு பின்னாடி விளக்கம் சொல்றாரு, அது ஒரு கான்ட்ரவர்சி ஆனப்ப அதுக்கு ஒரு விளக்கம் சொல்றாரு. இப்படி ஒரு குழப்பத்தை அவர்கிட்ட நம்ம வந்து பார்க்க முடிகிறது. இப்போ திருமாவளவன் அவர்கள் இப்போ விஜய்க்கு ஆதரவு கொடுக்குறார் அப்படின்றது இது முன்னாடியே செய்யப்பட்ட நடவடிக்கை போல எனக்கு தோணுது. ஏன்னா ஆதவர்ஜனாவோட இவங்களுக்கு ஒரு ஸ்மூத்தான தொடர்பு இருக்கு. என்ன சொல்றாரு, நீங்க காங்கிரஸ் 5 பேர் எம்எல்ஏக்கள் ஆதரவு வாங்கிட்டு போய் நீங்க கவர்னரை பார்த்தது ஒரு பிளண்டரு, நீங்க உங்களுடைய எண்ணிக்கையை மட்டும் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களை தனியா ஆட்சி அமைத்து ஃப்ளோர்ல டெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஆளுநர் கூட்டிருப்பாரு, தப்பு பண்ணிட்டீங்க. அப்ப இப்படிலாம் உரிமையாக சொல்லக்கூடிய அளவுக்கு ஆதவர்ஜனாட்ட உங்கள்கிட்ட உறவு இருக்குது அப்படின்றதே அது ஒரு அதிர்ச்சியான செய்தி இல்லையா? ஆதவர்ஜனா விசிகாவை பத்தி என்ன பேசினாரு, தலைவர் திருமாவளவனை பத்தி என்ன பேசினாரு, அங்க 20 பேர் கூட இல்ல, கட்சியே காலி. உங்க தலைவரும் ஒரு 20 பேர் தான் இருக்கிறீங்க, மீதி எல்லாரும் இங்க வந்துட்டாங்க. நீங்க திமுகவுக்கு வந்து கிட்டத்தட்ட என்ன ஒரு அடியாள் மாதிரி வேலை செய்றீங்க, இப்படி சொன்னார் இல்லையா? இப்படிலாம் பேசின பிறகும் அந்த லாட்ரி மருமகனோட உங்களுக்கு ஸ்மூத்தான உறவு இருக்கு, அவரை பாக்குறீங்க, வீட்டுல பாக்குறீங்க. விஜய் அனுப்பின ஆளாக அவர் தான் தூதரா வராரு. அண்ணே நான் தான் தளபதி அனுப்பியிருக்காருண்ணே, 2 பேர் நீங்க ஆதரிங்கன்னு அவர் தான் வந்து கேட்கிறாரு. அப்ப விஜய் ஆர்எஸ்எஸின் பிள்ளைன்னு சொன்னது என்னாச்சு? ஆதவர்ஜனா அம்பேத்கர் அனைவருக்குமான அம்பேத்கர் நூல் அறிமுக விழாவிலிருந்து உங்களை வந்து குறிவைத்து ஒரு சதி திட்டத்தோட பேசினது என்னாச்சு? அது தினமலரில் செய்தியாக வந்துச்சு. இப்படி அதெல்லாம் தொகுத்து பார்க்கும்போது இவர்கள் முன்கூட்டியே திட்டம் போட்டிருக்காங்க. இப்போ வர இருக்கின்ற தேர்தலில் திமுக கூட்டணியை உடைத்து இந்த மதசார்பற்ற கூட்டணி கட்சிகளை இங்கே கொண்டு வந்து சேர்த்துட்டு விஜய் தன்னுடைய வாக்கு பலத்தை வந்து அதிகரித்து கொள்ளுகிறார், உறுதிப்படுத்திக்கிறார். அப்போ உறுதிப்படுத்திக்கும் போது அது பெரும்பான்மைக்குரிய இடங்களையோ இன்னும் அதிக சீட்டுகளையோ உங்களுக்கு வழங்கலாம் அப்படின்றது அவங்களுடைய நோக்கம். இப்போ நான் கேட்கறது, விடுதலை சிறுத்தைகள் 90களில் நீங்கள் மதுரையில் தங்கியிருக்கும் போது நைட்டு 12 மணிக்கு உங்கள் வீட்டை வந்து தலித் மக்கள் தட்டுவாங்க. தட்டிட்டு அண்ணே அந்த மாதிரி ஊரில் ஒரு பிரச்சனை அடிச்சிட்டாங்கண்ணே வாங்கண்ணே இப்படி தட்டுவாங்க. நடு ராத்திரியில் சுவர் எழுத போயிருக்கீங்க. இப்படி 24 மணி நேரமும் அல்லும் பகலும் அந்த மக்களுக்காக நீங்கள் உழைத்து கொண்டு இன்றைக்கு ஒரு நட்சத்திர இமேஜ் நாயக பிம்பம் கொண்ட ஒரு மனிதர், அவருக்கு ஏழ்மையை பற்றியும் தெரியாது, பசி பட்டினி தலித் மக்களுடைய போராட்டம், ஒடுக்கப்படும் மக்கள் அவங்களுடைய உரிமைகள் பிரச்சனைகள் இந்த வாழ்வியல் அனுபவம் எதுவும் தெரியாத ஒரு நபர்கிட்ட இவ்வளவு தூரம் கட்டி காத்து உருவாக்கிய அந்த மக்களை, அந்த தொண்டர்களை ஒரு விஜய் ரசிகர்களாக ஒப்படைக்க போறீங்களா? இதுதான் நம்ம தலைவர் திருமாவளவன்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி. அவர் இதை பரிசீலிக்கணுன்றதான் நம்முடைய கோரிக்கை. இப்ப யார் வந்து அமைச்சராவாங்க, வன்னியரசா அல்லது திருமாவளவனா? அதுலேயும் ஒரு ஊசலாட்டம் இருக்குது அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இப்போ திருமாவளவன் அவர்கள் நிற்கணும்னா இடைத்தேர்தலில் நிற்கணும். தாவேகா திருச்சி கிழக்க கொடுத்துருவாங்கன்னு எனக்கு தோணலை. ஏற்கனவே அவங்களுக்கு நம்பர் வந்து குறைவாக இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு இடத்த கூட்டிக்கிறதுக்கு தான் அவங்க விரும்புவாங்களே தவிர கொடுக்க விரும்ப மாட்டாங்க. அல்லது இவர் காட்டுமன்னார் கோயிலையோ வன்னியரசோ இவங்க யாராவது 2 பேர் ரிசைன் பண்ணணும். அதுவும் வந்து கட்சிக்குள்ளே ஒரு பிரச்சனையை கொண்டு வரும். இப்போ வன்னியரசு முதல் அமைச்சராகிறதுக்கு வந்து கட்சிக்குள்ளே வேற ஏதாவது போட்டி இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. வன்னியரசுக்கு ஆதரவும் கொடுக்கலாம், எதிர்ப்பவர்களும் இருக்கலாம். அதுக்கு பதிலாக நீங்க அவர் தானே எம்எல்ஏ, இப்போ இவர் காங்கிரஸ்ல இருந்து வந்தவர் இல்லையா? ஆமா, ஜோதிமணி. இல்லை அதான் சொல்ல வரேன், அப்படி மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கும். இப்போ இவங்க நான் கூடி பேசுறேன்னு சொல்றதே இதெல்லாம் பஞ்சாயத்து பண்ணி ஒரு ஒருமித்த கருத்து முடிவெடுப்பதற்காக தான் அந்த நேரத்தை அவர் கோரி பெற்றிருக்கிறாரு. அநேகமாக வன்னியரசு ஆவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. திருமாவளவன் ஆகணும் அப்படின்னு சொன்னோன்னா அதுக்கு ப்ராசஸ் வந்து அதிகம். இடைத்தேர்தல் இதெல்லாம் நீங்கள் நிற்க வேண்டியிருக்கும். அது சாத்தியமான எனக்கு தெரியல. என்னுடைய பாயிண்ட்டு, வன்னியரசு அமைச்சராகிறாரு, திருமாவளவன் அமைச்சராகிறான்றது 2ஆம் பட்சம் தான். நீங்கள் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி காங்கிரஸ் போல தாவேகா கூட்டணிக்குள்ளே போறீங்களே, அது என்ன விதமான அரசியல் விளைவை உங்களுக்கு ஏற்படுத்த போகிறது, அது குறித்து தான் நான் கவலைப்படுறேன். ஓகே, இப்போ 1952 ராஜாஜி முதலமைச்சராக ஆகும் பொழுதுதான் ஒரு கூட்டணி ஆட்சி இருந்தது
எல்லா கட்சிக்காரங்களுக்கும் வாய்ப்பு கொடுத்து ஒரு கூட்டணி ஆட்சி அமைத்தார். அதுக்கு பிறகு அது காங்கிரஸ் அரசு, அதற்கு பிறகு விஜய் தான் அந்த சாதனையை வந்து செய்திருக்கிறார் அப்படின்னு பாராட்டுறாங்க. அது பற்றி உங்களோட கருத்து என்ன? 52லையும் போஸ்ட் போல் அலையன்ஸ் தான் நடந்தது, 26லையும் போஸ்ட் போல் அலையன்ஸ் தான். ப்ரீ போலில் அவங்க யாரும் நடக்கலை. அங்கேயும் 52ல் குதிரை பேரங்கள்லாம் நடந்துச்சு. குறிப்பாக 2 வன்னிய தலைவர்கள் மாணிக்கவேல் நாயக்கர் அப்புறம் ராமசாமி படையாச்சி, இவங்கள்ட்ட ஒரு கணிசமான எம்எல்ஏக்கள் இருந்தாங்க. அந்த எம்எல்ஏக்களை அவங்கள்ட்ட எல்லாம் பேரம் பேசி டீல் பேசி தான் ராஜாஜி அந்த கூட்டணி ஆட்சி அமைத்தாரே தவிர, அதுவும் போஸ்ட் போலில் ஒரு டீல் பேசப்பட்டு குதிரை பேரெல்லாம் நடத்தப்பட்டு நடந்த கூட்டணி ஆட்சி தான். இங்கேயும் குதிரை பேரம் நடந்திருக்குது. அது டிடிவி தினகரன் கட்சியை சேர்ந்த காமராஜா இருக்கட்டும், இல்லை வேலுமணி சிவி சண்முக டீமை பொன்னாடை போத்தி அவங்க இப்போ ஆதவர்ஜுனா சொல்கிறாருல்ல, அவங்க தோழமை உணர்வோடு எங்கள் வாக்குகளை அளித்தார்கள். தோழமை உணர்வோடெல்லாம் அளிக்கலை, நான் வந்து அமைச்சராகணும், வாரிய தலைவராகணும், சம்பாதிக்கணும் இப்படின்றதுக்காக தான் அளித்தாங்க. அவர்கள் இப்போ நேரடியாக ஆனால் இந்த தூய சக்திக்கு ஒரு இமேஜ் டேமேஜ் ஆகுன்றதுனால அதை கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கலாம். இல்லை வேற ஏதாவது உறுதிமொழி கொடுத்துருக்கலாம், உங்களை வேற வகையில் நாங்கள் கவனிக்கிறோம், அந்த மாதிரி நீங்கள் இருந்துக்குங்க அப்படி கூட சொல்லியிருந்திருக்கலாம். ஏன்னா இப்போ லீமா ரோஸ் வந்து ஃப்ரம் த டே 1லேருந்து அவங்க சொல்கிறாங்க அதிமுகவுக்கும் தாவேகாவுக்கும் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. அதனால இதையெல்லாம் பார்க்கும்போது இப்போதும் அது நடந்திருக்கு. அதே போல் இப்போ திருமாவளவனையோ ஐயுஎம்எல்ஏயோ இவர் ஓப்பனாக கால் ஃபார் பண்ணுறாருல, அதுக்கு முன்னாடியே இவங்க பேசியிருக்கணும். பேசி நாங்கள் வந்து வெளிப்படையாக அறிவிக்கும் போது நீங்கள் வந்து அதுக்கு பதில் சொல்லுங்கள். அப்போ இதெல்லாம் பிளான் பண்ணி நடந்ததுனால இங்கேயும் ஒரு குதிரை பேரம் வந்து நடந்திருக்குதோ அப்படின்னு ஒரு சந்தேகத்தை கிளப்புகிறது. ஓகே, ஏன்னா ஆளுநர் மாளிகையில் வழங்கப்பட்ட அந்த கடிதம் இப்போ பத்திரிகையாளர்கள் அரவிந்தாக்ஷன் உள்ளிட்ட பலரும் அதை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அவங்களோட சமூக வலைதள பக்கத்தில். அதில் ஒரு ஐயுஎம்எல் எம்எல்ஏவோட ஆதரவு இருக்கு அப்படின்னு அந்த கடிதத்தில் இருந்துச்சு. அமமுக எம்எல்ஏ காமராஜ் ஆதரவும் இருக்கு, ஐயுஎம்எல் எம்எல்ஏவோட ஆதரவும் இருக்குது. விசிகா கடிதம் வழங்காத நிலையிலும் வழங்கி விட்டதாக 2 எம்எல்ஏக்கள் ஆதரவு அப்படின்னாங்க. இப்போ ஐயுஎம்எல் ஆதரவு இருக்கு அப்படின்னு ஒரு எம்எல்ஏ ஆதரவு அப்படின்றது அங்கேயும் ஐயுஎம்எல்லுக்குள்ளேயும் போய் ஒரு குதிரை பேரம் நடந்திருக்குதோ அப்படின்ற கேள்வி இன்னமும் இருக்கு இல்லையா? இருக்கு. அதனால இப்ப ஐயுஎம்எல் 2 பேருமே அமைச்சர் சீட்டு கேட்கறாங்களாம். ஆமா, அது கூட அதனுடைய வெளிப்பாடா இருக்கலாம். அதெல்லாம் இருக்கும். நீங்க எப்படியாவது வந்து நமக்கு நம்பிக்கை தீர்மானத்துல ஜெயிக்கணும், அதுக்கு நம்பர்ஸ் தேவை. அதனால வர்றவங்களெல்லாம் இழுத்து போடு அப்படின்ற முறையில் தீவிரமா முயற்சி பண்ணியிருக்காங்க. இப்போ இதுல அதிமுக 25 பேர், அவங்களுடைய எதிர்காலம் என்ன? அதான் அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதை தான் அவங்களுடைய கதை. சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி, விஜயபாஸ்கர் இவங்கெல்லாம் என்ன செய்வாங்க? ஆமாம், கொஞ்சம் பேச்சா பேசுனாங்க, ரொம்ப பேசிட்டாங்க. இப்போ எடப்பாடி அவரும் தனியாக மனு கொடுத்துருக்காரு, இவங்களும் கொடுத்துருக்காங்க. சபாநாயகர் நான் நேரம் வரும்போது முடிவெடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போதைக்கு இவங்க ஓட்டு போட்டதுனால சபாநாயகர் மூலமாக இவங்களுக்கு ஆபத்து வராது. எடப்பாடியும் நீங்கள் அப்படி என்னை எதிர்த்தெல்லாம் பேசி ஓட்டெல்லாம் போட்டீங்க, இப்போ கூட நீங்கள் வந்து நம்ம சேர்ந்து நீங்கள் வர்றதுன்னா வரலான்னு அவரும் ஒரு சிக்னல் காமிச்சிட்டாரு. இவங்களுக்கு அமைச்சராக முடியாது அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. அப்படின்னா லாட்ரி மார்ட்டின் குடும்பம் வேற என்ன டீல் பேசியிருக்காங்க, வேற எப்படி இவங்களை கவனிக்கிறதா அவங்க வாக்குறுதி கொடுத்துருக்காங்க அப்படின்றது ஏதாவது ஒன்று இருக்கணும். எதுவுமே தெரியாமல் ஒரு ஏமாளிகளாக போய் இவர்கள் ஏமாறுவதற்கு ஒன்றும் தெரியாதவங்க கிடையாது. இவர்கள்லாம் வந்து வளர்ந்துன்னு கொட்டை போட்ட அரசியல்வாதிகள் தான், எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அதனால் விஜய் அவர்களை பார்த்து பொன்னாடை போத்தி பூங்கத்தெல்லாம் வாங்கிக்கிட்டதெல்லாம் பார்க்கும்பொழுது அவங்களுக்குள்ளே உங்களை இப்போ முதல்ல ஆக்க மாட்டோம், அதுபோல் வேறு ஏதாவது உங்களுக்கு செய்வோம், ஏதோ ஒன்று வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருக்கணும். அப்படி தான் நான் நினைக்கிறேன். மற்றபடி இது திடீர்னு ஒரு மாறிய முடிவு, அவங்களை கைவிட்டு விட்டார்கள் அப்படின்றது இல்லை. எடப்பாடிக்கு ஒரு கணக்கு இருக்கும், இவங்களுக்கும் ஒரு கணக்கு இருக்குது, விஜய் தாவேகாவுக்கும் ஒரு கணக்கு இருக்குது. அதன்படி தான் அது நடக்குது. இப்போ திமுக அது தனித்து விடப்பட்டு விட்டதா? இப்போ ஐயுஎம்எல் போயிட்டாங்க, அவங்க கூட்டணியில் இருந்து அடுத்த கட்சி போயிருச்சு. அடுத்து விசிகா தான், அதுவும் வந்து கிட்டத்தட்ட அந்த நிலவரமும் அப்படிதான் இருக்குது. காங்கிரஸ் போயிருச்சு, ஐயுஎம்எல் போயிருச்சு, விசிகா வந்து போக போகுது. அப்போ திமுக தனித்து விடப்பட்டு விட்டதா? இப்போ மனிதநேய மக்கள் கட்சி இருக்குது, அப்புறம் இடதுசாரிகள் அவங்களும் போயிட்டாங்க. அவங்களும் இப்போ நிபந்தனையற்ற ஆதரவு அப்படின்றாங்க. அதிமுகவை சேர்த்தால் நாங்கள் வந்து வெளியேறி விடுவோம் அப்படின்ற புள்ளியில் நின்னாங்க. இப்போ நேற்று திரும்பவும் ஒரு பேட்டி மு வீரபாண்டியன் கொடுத்துருக்கிறாரு. அவர் வந்து 5 ஆண்டு இந்த அரசு நீடிக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்றாரு. அவங்களுக்கு இந்த காரணம் இன்னும் எஞ்சி இருக்குது,
மதச்சார்பற்ற ஒரு அரசு நிற்கணும், மதச்சார்புள்ள சக்திகள் உள்ள வந்துடக்கூடாது அப்படின்ற அந்த காரணம் எப்படி இந்த 5 வருடத்திற்கு அந்த காரணம் இன்னும் அப்படியே நீடிக்க தான் போகுது. அப்போ இவர்களும் ஏறக்குறைய வந்து வெளில வந்துட்டாங்களோ அப்படின்றதான் இருக்குது. இப்போ திமுக என்ன தனித்து விடப்பட்டு விட்டதா? இப்போ கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, வைகோ, இவங்க எல்லாம் தனிச்சின்னம் கிடையாது, எல்லாம் உதயசூரியன் சின்னம் தான். விரும்பானாலும் விரும்பாவிட்டாலும் அவங்க வந்து இந்த கூட வைகோ எம்எல்ஏகள் 2 பேர் ஆப்சண்ட் நம்பிக்கை தீர்மானம் எடுக்கும்போது அவங்க ஏதோ அவங்கள கூட்டம் இருக்கு, கட்சி கூட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வரல. அப்படி டிமிக்கி கொடுத்துட்டாங்க. ஓகே, வைகோவும் ஒரு பாசிட்டிவான ஒரு இதுல தான் இருக்காரு, அதை விஜய்க்கு வந்து காட்டிட்டு தான் இருக்காரு. அப்ப திமுக தனித்து விடப்பட்டு விட்டதா? 2029 தேர்தலை திமுக எப்படி எதிர்கொள்ள போகிறது? ஏன்னா இஸ்லாமிய, கிறிஸ்தவ, தலித் மக்கள், காங்கிரஸ், ராகுல் காந்தி, விஜய் அப்படின்ற இமேஜ், இப்போ இதுக்கு இடையில திமுக, ஸ்டாலின் அப்படின்றது தனித்து விடப்பட்டிருக்கிறார்களா? இவர்களுக்கு எதிர்காலம் என்ன? இப்போ பார்க்கும்போது தனித்து விடப்பட்டிருக்கிறார் அப்படின்னு தான் தோணும். ஆனால் கூடிய சீக்கிரமே இந்த ஆட்சியினுடைய அலங்கோலம் சிறுபான்மை மக்களுக்கு இவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள், என்ன செய்திருக்கிறார்கள் அப்படின்றதெல்லாம் வெளிச்சத்துக்கு வரும், அம்பலத்திற்கு வரும். இவங்க தடுத்துட மாட்டாங்களா? யாரு? ஐயோஎம்எல், விசிக இவங்க தடுக்கிறதா? இவங்க தளபதி விஜய் வாழ்வதை சொல்லிட்டேனே, ரசிகர்களாக கட்சியை வந்து கொண்டு சேர்த்த பிறகு உங்களுக்கு தனி அடையாளமே கிடையாது. அங்கே போய் சேர்ந்துட்டீங்கன்னா அவர் தளபதி விஜய் சொல்கிறது தான். அதை தடுத்து நீங்கள், அதை தவிர்த்து நீங்கள் எதுவும் பேச முடியாது, கோர முடியாது, நீங்கள் தனியாகவும் சொல்ல முடியாது. நான் சொல்ல வர பாயிண்ட் என்னென்னா, திமுக இன்னைக்கு தனிச்சு விடப்பட்டதா தோணலாம். ஆனால் கூடிய சீக்கிரமே பாஜக இவர்கள் எதிர்க்க மாட்டார்கள், சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாக இவர்கள் உரிய நேரத்தில் கை கொடுக்க மாட்டார்கள், இப்படி பல விஷயங்களில் இவங்க அம்பலப்படுவாங்க. அது விசிகாவாக இருந்தாலும் சரி, ஐயுஎம்எல்லாக இருந்தாலும் சரி, இந்த ஆட்சியினுடைய ஒவ்வொரு நாளும் வந்து இவர்களுக்கு அதற்கு பொறுப்பு எடுத்துக்கொண்டு பதில் சொல்ல வேண்டிய சுமை வந்து இவர்களுக்கு இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மக்கள் இதை உணர்வார்கள் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அந்த இதில் பார்க்கும்போது 2016 ஜெயலலிதா தனித்தானே இருந்தாங்க, தனித்திருந்து லேடியா மோடியான்னு சொன்னாங்க. இவ்வளோத்துக்கும் அவங்க இந்துத்துவ கொள்கையில் முற்றிலும் எதிர்க்கக்கூடியவங்கெல்லாம் இல்லை. ஆனால் தமிழ்நாடுன்னு வந்துட்டு அப்படி ஒரு ஃபைட்டு காமிச்சு ஜெயிக்கலையா? அதனால் வந்து திமுக தனித்திருக்கிறது பிரச்சனை கிடையாது. மக்கள் இந்த உண்மையை உணர்ந்து கொள்ளும் போது இந்த நிலைமை சூழல் வந்து மாறலாம் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ திமுகவை நோக்கி இந்த வாக்குகளை அளிக்காத மக்கள் திரும்பவும் வருவார்கள். அதனால் திமுக இதை பார்த்து வந்து தளர வேண்டியதில்லை. அவங்க எப்போதும் போல பிஜேபியை வெளிப்படையாக எதிர்க்கிற, உண்மையிலேயே டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான போர் இன்னும் முடிஞ்சிடல. இப்போ விஜய் வந்த பிறகு அது பலவீனமாக இருக்குது. அதை மீண்டும் பலமாக எதிர்த்து போராடக்கூடிய அதை அவர்கள் செய்யும் பொழுது இந்த மக்களும் சரி, இந்த கட்சிகளும் சரி புரிந்து கொள்வார்கள். நம்ம தப்பு பண்ணிட்டோன்னு ரியலைஸ் பண்ணுவாங்க. இப்போ மதுரையை சார்ந்த கே மகேஷ் அப்படின்றவர் உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்திருக்கிறாரு. அதாவது குதிரை பேரம் நடந்திருக்குது, சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு. அவர் ஒரு சங் பரிவார் ஆதரவாளர் அப்படின்னு சொல்லிட்டாலும் அவர் ஒரு டுபாகூர் வக்கீல் அப்படின்றதான் வாஞ்சிநாதன் நம்ம நேர்காணல்லே அவர் குறித்து வந்து சொல்லியிருந்தார். இப்போ அந்த வழக்கு என்னவாகும்? அதே போல இன்றைக்கு உயர்நீதிமன்றத்தில் ஜே.ஆர். சுவாமிநாதன், லட்சுமி நாராயணன் அமர்வு முன்னிலையில் வாசுகி, புவனகிரி வாசுகி வந்து ஒரு வழக்கு தொடர்ந்துருக்கிறாங்க. அவங்க என்னன்னா, குழந்தைகளை பயன்படுத்தி விஜய் வந்து வாக்கு கேட்டார், அதனால அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு அவங்க ஒரு மனு தாக்கல் பண்ணிருக்கிறாங்க. அதற்கு தேர்தல் ஆணையம் பதில் அளிக்கணும் அப்படின்னு நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறாங்க. தாவேகா, அதிமுக, திமுக எல்லாரும் பதில் சொல்லணும் இதுக்கு அப்படின்னு ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாங்க. அது 29ஆம் தேதி விசாரணைக்கு வருது. இப்போ இந்த வழக்குகளால் ஏற்கனவே குதிரை பேரம் அப்படின்றது அப்பட்டமா தெரியுது. இப்போ இந்த குழந்தைகளை தேர்தலுக்கு பிரச்சாரத்தில் பயன்படுத்தி விட்டார் அப்படின்ற அந்த விஷயங்கள் வந்து என்ன மாதிரி நடைபெறும்? பாஜக என்ன நிலைப்பாடு எடுக்கும்? தேர்தல் ஆணையம் பதில் சொல்லணும்னா அது பிஜேபி பதில் சொல்றதா தான் அர்த்தம். பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இப்போ குருமூர்த்தி லைனில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு திராவிடத்தை ஒழிச்சிட்டாரு, கொஞ்ச நாள் விட்டு வைக்கலாம். இப்போதைக்கு பிஜேபியிலேருந்து பெரிய இது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் நீங்கள் காங்கிரஸு, அப்புறம் இடதுசாரிகள் இந்த கூட்டணியை பலப்படுத்தி இந்த பேச்சுகள் அதிகம் வந்துச்சுன்னா அவங்க ரசிக்க மாட்டாங்க. நீங்கள் காங்கிரஸ் 5 பேர் உங்களுக்கு ஆதரவு கொடுத்ததே அவங்களுக்கு பிடிக்கலன்றதுனால தான் ஆளுநர் உங்களை அலைக்கழித்தார். அதனால் பிஜேபி வந்து இப்போ விட்டுட்டு பின்னாடி வந்து டைட் பண்ணுவாங்க. இவருக்கு என்னெல்லாம் குடைச்சல் கொடுக்க முடியுமோ அதை செஞ்சு இவரை கண்ட்ரோல் எடுத்துக்கிறதுக்காக பார்ப்பாங்க. அதனால் தேர்தல் ஆணையம் பதில் என்பது பிஜேபியினுடைய விருப்பத்தை ஒட்டி தான் இருக்கும். அடுத்தது இந்த மதுரைக்காரர் போட்ட வழக்கை பொறுத்த வரைக்கும் குதிரை பேரம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து இப்போ நீங்கள்
கோர்ட்டு முன்னாடி ஆதாரங்களோட நிரூபித்து அதை ஒரு நடவடிக்கை எடுக்க வைக்கிறதுன்றது சிரமம். லேட் ஆகும். ஆமாம், அது நிர்வாக ரீதியாக அதை இழுத்து கொண்டு போகக்கூடிய வழக்கு தான். இந்த குழந்தைகள் பிரச்சனையை கூட தேர்தல் ஆணையம் ஏதோ ஒன்று சொன்னால் கூட அது வந்து ஒரு வான் பண்ணுற மாதிரி சொல்லிட்டு கூட அப்படி முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2 வழக்குகளுமே தாவேகாவினுடைய ஆட்சிக்கு விஜய் முதலமைச்சராக இருப்பதற்கெல்லாம் ஒரு ஆபத்தை கொண்டு வரக்கூடிய வழக்குகளாக இல்லை அப்படின்றத என்னுடைய கருத்து. ஓகே தோழர், அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக விரிவாக இந்த அமைச்சரவை, திமுக கூட்டணி கட்சிகள் அந்த பக்கம் போகிறது, இது குறித்தெல்லாம் விரிவாக பேசியதற்கு, நேரம் ஒதுக்கியதற்கு ரொம்ப நன்றி. நன்றி.